இன்னைக்கு என்ன எடுக்கணும்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். I'm asking you only, please. Can you hear my voice, please, students? Yes, sir. Yes. So actually, பாத்தீங்கன்னாப்பா, I told you the two-dimensional geometry. Otherwise, we can call it as an analytical geometry. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் 2 sections almost over. One is called circle, right? We can call it as a what we are discussing is called a conic sections. So those who are studying in CBSE NCERT syllabus, that the topic will be given as conic section, and we are discussing the parabola. Almost 90% is over. So we are discussed about the properties of the parabola and tangent, chord, normal to the parabola. Everything we have completely discussed. Today, those who are preparing, the state board students, particularly those who are studying in Tamil Nadu government, today's class is a very, 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 very important class for all the students. Don't forget that, because those who are focusing for your +2 common examination, 12th standard public examination, focus பண்ணீங்கன்னா the next 1.5 hours is very useful. ஏன் தெரியுமா? Why you know? So one of the 5 mark question from this section will be sure. பப்ளிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இங்க வந்துடும். அதுவும் 5 mark questions. The part D இருக்கு இல்லையா, 4th section, அந்த செக்ஷன்ல ஒரு கண்டிப்பா ஒரு 5 marks. அப்ப இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, are you all there? Please, I want everybody to say yes. Yes, sir. I want to hear your voice. Yes. Girls, what about girls? Yes, sir. Yes, sir. Right, okay ma. Right. நல்லா கவனிங்க. Today's class is very important. அதனால next ஒரு 1.5 hours எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம please listen to me. இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால you can earn 1 5 mark questions. புரியுதுங்களா? Today actually I am going to discuss about the practical problems in parabola. இன்னொன்னு சொல்ல போனா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், we can say parabolas in real life. Parabolas in real life. I want everybody to listen. Are you all listening, please? First ஒரு நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தான் ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ண போறேன். Okay, so I want everybody to listen. It's a must one. Okay, because இதை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க திரும்பி எக்ஸாம் டைம்ல நீங்க ரெடி பண்ணா போதும். You can revise it. Okay, so real life in parabola. அப்ப என்ன சார் சொல்றீங்க real life in parabola? So far நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா? Find the equation of the tangent, find the equation of the normal, find the focus, latus rectum, directrix அப்படின்னு சொல்லி நான் ஜாதக கணக்கெல்லாம் சொன்னேன். அது ஒரு 5 மார்க். இந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது நிறைய விஷயம் பாருங்க, இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, அதாவது இந்த 2 dimensional கானிக் செக்ஷன்ல தான் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அதனால டெஃபினெட்லி ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் கேட்கணும். டிஃபரன்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல்லையும் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ரியல் லைஃப், அவ்வளவுதான். இப்போ இந்த பேரபோலாஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுகிறது, வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பேரபோலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவ்ரி போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நவடேஸ் யூ ஆர் ரைடிங் த பைக். இல்ல எல்லாருமே பைக் ஓட்டாதவங்க யாரா இருக்கீங்களா? எல்லாரும் பைக் ஓட்டுவீங்க. எவ்ரிபடி ஹஸ் த பொட்டன்ஷியல் டு ரைட் த பைக். இப்ப எல்லாருமே ரைடர்ஸ் ஆயிட்டீங்க. முன்னாடி எல்லாம் கேர்ள்ஸ் ஓட்ட மாட்டாங்க, இப்ப கேர்ள்ஸ் ஆல்சோ ரைடிங் வெல் இல்ல. சோ நவ் இந்த ரைட் பண்றீங்களா பைக்ல, இப்ப பாய்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்கன்னா என்னமோ பாக்குறானுங்க, பெரிய பெரிய வண்டிலாம் யமகா எஃப்எக்ஸ் என்னென்னமோ வண்டி இருக்கு இல்லையா? நான் அன்னைக்கு கூட பார்த்தேன், கேடிஎம்னு ஒரு வண்டி சர்ன்னு உள்ள போனா. சோ இப்படிப்பட்ட பைக்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லைட்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஹெட்லைட். ஹெட்லைட் நீ வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா சில வண்டியில ஹெட்லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்காது. பட் ஹெட்லைட்ஸுக்கு வந்து என்னன்னா இங்க பாரபோலிக் மிரரை யூஸ் பண்றோம். இந்த ஹெட்லைட்னா ஹெட்லைட்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு அலுமினியம், அதாவது we can say சில்வர் மிரர் மாதிரி ஒண்ணு இருக்கும். இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்றாங்களே, புரியுதா நான் சொல்றது? நீங்க நல்லா இது பண்ணி பாருங்க. நீங்க ஒன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா இன்னைக்கு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரைட் பண்ணாதவங்க அப்பா பேரண்ட்ஸ் கண்டிப்பா வண்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் அந்த டூமை பாருங்க. டூமுக்குள்ள ஒரு பேரபோலா மாதிரி ஒரு அமைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் பேரபோலா மிரர், பேரபோலிக் மிரர். பல்பு ஒரு சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனா ஆக்சுவலி we cannot say that is a center. அதுக்கு பேரு ஃபோக்கஸ்ன்னு பேரு. அந்த பாரபோலுடைய ஃபோக்கஸை கண்டுபிடிச்சி நான் உருவாக்குற அந்த பாரபோலிக்குடைய மிரர்ல we want to find out the focus. அந்த ஃபோக்கஸ்ல பல்பை வச்சாதான் அந்த ரிஃப்ளெக்டிங், அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்றோம் இல்லையா, லைட்டுடைய பிரைட்னஸ், அந்த மிரர் வந்து கரெக்டா போய், அதாவது 2 சிஸ்டம் வச்சிருப்பாங்க, டிம் டிப்னு இல்ல, டிம்மு பிரைட்னு. ஒன்னு நேரா இருக்கிற ஆப்ஜெக்டை காட்டும், இன்னொன்னு வந்து என்ன பண்ணுதுன்னா ரோட காட்டும். எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? வண்டி ஓட்டுற எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்கப்பா. Yes, sir. இட் இஸ் இன்டராக்டிவ் கிளாஸ். எஸ், கரெக்ட்டுங்களா? அப்போ we can adjust. அதுல 2 இது கொடுத்துருப்பான், டிம்மு டிப்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா அதனுடைய ரிஃப்ளெக்டிங் மிரர் என்ன பண்ணும், இட் வில் ஃபோக்கஸ் த ஆப்ஜெக்ட், கரெக்ட் ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு வந்து இது உன்னுடைய இதுக்கு மட்டும் இல்ல, பைக் மட்டும் இல்ல, நீங்க பைக் ஓட்டுறதுனால சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கார் கூட ஓட்டுறீங்க நபரேஸ், காருக்கும் இதே பிரச்சனை தான். இதே போல ஃபிளாஷ் லைட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இதே ப்ராப்பர்ட்டி தான். அப்போ we have to fix the bulb at the correct focus. அந்த parabola, we want to find out the parabola, அதுக்கு பேர் டெப்த்னு சொல்லுவோம். அந்த கரெக்டா அந்த ஃபோக்கஸை, the bulb வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபோக்கஸ்ல ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பாரபோலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கானிக் செக்ஷன்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி, இந்த டிஸ்கார்டிஸ்ன்றவர் தான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை கண்டுபிடிச்சார். நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த டிஸ்கார்டிஸ்க்கு அப்புறம் வந்து ஃபர்தரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, அதாவது 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரியில போய் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கானிக்ஸ்லாம் உருவாக்க, எல்லாம் கவனிக்கிறீங்களாப்பா? ஏன் இந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் படிக்கிறேன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். why should I am just studying about this conics அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாம போகுது. are you all listening please? நான் சொல்றேன் பாருங்க இந்த எக்ஸாம்பிள். Yes, sir. ஆமா, Yes, sir. இதெல்லாம் இந்த 4 கானிக்ஸ், 5 கானிக்ஸ் சொன்னேன். என்னன்னா சர்க்கிள், பாரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா அண்ட் ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இது எல்லாமே கால்ட் அஸ் கானிக் செக்ஷன். இந்த கானிக் செக்ஷன் எல்லாமே வந்து என்னன்னா இந்த ரேனே டிஸ்கார்டிஸால தான் உருவாச்சு. இவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ ஒலிம்பிக்ஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஒலிம்பிக்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? கேன் எனிவன் டெல் மீ? ஒலிம்பியால சார். ஒலிம்பியால ஆரம்பிச்சதா? அது எங்க இருக்கு ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண இடம் பேர்? ஏதென்ஸ், கிரீஸ். வெரி குட். 18th செஞ்சுரியில ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்க அந்த இடத்துல வந்து சரியா காட்ஸ், ஜீசஸ்னு ஒருத்தர் இருப்பார், ஜீஸ் அண்ட் பாலிட்டிமஸ், 2 பேருக்கும் வந்து ஒரு காட் இருப்பாங்க. அந்த காட் இவங்க என்னன்னா ஃபயர் காட்ஸ். இந்த டார்ச் வந்து எப்படி தெரியுமா வச்சிருப்பாங்க, அது அப்பயே இப்ப கண்டுபிடிக்கிறது முன்னாடி அது பாரபோலிக் வெர்ஷன். ஒலிம்பிக் டார்ச் பார்த்திருக்கீங்க இல்லையா? ஒலிம்பிக் டார்ச், ஒலிம்பிக் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே டார்ச்சை லைட் பண்ணுவாங்க. அந்த டார்ச் வச்சிருக்கிற பொசிஷன், அந்த ஒரு என்ன சொல்றது, நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம மாதிரி ஒரு தொட்டி மாதிரி இருக்கும்னு வச்சுங்க இல்ல, இட் ஷுட் பி லைக் எ டப். அந்த டப்புக்குள்ள இந்த டார்ச்சை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த டார்ச்சை எங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த டப் ஷுட் பி லைக் எ பாரபோலிக் பாத், பாரபோலிக் மாதிரி இருக்கும், பாரபோலிக் மிரர் மாதிரி. இந்த டார்ச் எங்க ஃபிக்ஸ் பண்ணோம்னா இட் ஷுட் பி இன் தி ஃபோக்கஸ். ஏன் கேட்டீங்கன்னா, இட் ஷுட் டைரக்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு தி சன்லைட். சன்லைட்டை கரெக்டா அது இழுத்துக்கணும், அப்போதான் அது வந்து இக்னைட் ஆகும்னு சொல்றதுக்காக இந்த டார்ச் வைக்கிற பொசிஷன் எங்க இருக்குன்னா இட் வில் ஃபோக்கஸ் தி சன்லைட். அதனாலதான் இந்த டார்ச்சை வந்து ஃபோக்கஸ்ல வச்சாங்க. அப்பெல்லாம் கண்டுபிடிக்கல இந்த பாரபோலாலாம். ஏதென்ஸ்ல ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் கண்டுபிடிக்கல ஒலிம்பிக்ஸ். அப்ப அந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்த டார்ச் அதை பேஸ் பண்ணி தான் அப்படியே ஃபர்தரா டெவலப் ஆகி தான் இந்த கானிக் செக்ஷனே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாரபோலானா இதுதான் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா சோலார் எனர்ஜி இருக்கு இல்லையா, சோலார், அது ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் பாரபோலிக் மிரர்ஸ் இருக்கும். அந்த பாரபோலிக் மிரர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஃபோக்கஸ்ல தான் கரெக்டா வைப்பாங்க இந்த சன்லைட். அதாவது அது அந்த பாரபோலிக் மிரருடைய ஃபோக்கஸ் தான் இட் வில் என்ன பண்ணும், சன்லைட் இருக்கிற ஹீட்டை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு குக்கிங்க்கோ நம்ம வாட்டர் ஹீட்டருக்கோ எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணும். நம்ம ஊர்ல அதிகமா இந்த சோலார் எனர்ஜி கிடையாது. நீங்க ஹில் ஸ்டேஷன்ல போனீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் ஹேவிங் தி சோலார். இந்த சோலார் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பாரபோலிக் மெத்தட் தான். அந்த பாரபோலுடைய ஃபோக்கஸ்ல அந்த பாரபோலிக் மிரரை வச்சிடுவாங்க. அந்த ரிசீவர் சொல்லுவோம்ல, இட் வில் ரிசீவ் த சன்லைட் டைரக்ட்லி. அப்போ அந்த ஃபோக்கஸ்ல ரிசீவ் பண்ணும்பொழுது அதிகபட்சமான மேக்சிமம் டெம்பரேச்சர் வில் பி ரிலீஸ்டு. அப்போ வந்து உனக்கு ஃபுட் குக் ஆகுது, உனக்கு மற்ற வாட்டர் ஹீட் ஆகுது, இதெல்லாம் அந்த எனர்ஜி தான்.
இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அடுத்தது நம்ம போலாம். இன்னும் 2 எக்ஸாம்பிள் ஃபாஸ்டா சொல்றேன். இன்னொன்னு இன்னைக்கு எல்லாருமே நிறைய யூஸ் பண்றது சேட்டலைட் டிவி, டிஷ் ஆண்டனா. இந்த ஆண்டனா பார்க்கும் போதே தெரியும், அப்படியே ஒரு கிண்ணா மாதிரி இருக்கும். இட் ஷுட் பி லைக் எ பாராபோலா. அந்த பாராபோலாக்குள்ள என்ன பண்ணிருப்பானா, அந்த டிஷ் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க, இந்த டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் இருக்குல்ல, சேட்டலைட் டிஷ். அதுக்கு நடுவுல ஒரு ரிசீவர் ஒன்னு இருக்கும். அந்த ரிசீவர் பொசிஷன் ஆயிருந்தாங்கன்னா ஃபோக்கஸ். இந்த பாராபோலுடைய ஃபோக்கஸ் எல்லாருக்கும் கண்டுபிடிக்க தெரியும். தட் இஸ் கால்ட் A,0. ஏ பொசிஷன்ல இருந்தாதான் அந்த ரிசீவர் கரெக்டா அது வந்து என்ன சவுண்ட் வேவோ இல்ல என்ன வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸோ எதை எனக்கு ரிசீவ் பண்ணனா இந்த பாராபோலாவுடைய இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபோக்கஸ்ல அது அமைஞ்சிருக்கணும். இஃப் இட் இஸ் ஆன் த ஃபோக்கஸ், சம்டைம்ஸ் இப்பெல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டனா இருக்கும். ஆண்டனாவை கொண்டு போயிட்டு வைப்பாங்க, திருப்புவாங்க, சுத்தம். நிறைய படத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பிகாஸ் இட் டஸ் நாட் ரிசீவ்ஸ் த ரேடியோ வேவ்ஸ். அந்த ரேடியோ வேவ்ஸை கரெக்டா ரிசீவ் பண்ணாது. இப்போ நம்ம சேட்டலைட் இதை பண்ண முடியும். இது பாராபோலா ஃபார்ம்ல வந்ததுனால எக்ஸாக்டா ஒரு மெக்கானிக், ஒரு என்ஜினியரை கூட்டிட்டு வந்து நீங்க எனக்கு வரல சரியா அப்படின்னா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இது கரெக்டா இந்த ரிசீவர் should be in the focus of the parabola-வான்னு பார்ப்பான். அது கரெக்டா இருந்துச்சுன்னா அக்காவா 100% வந்து உனக்கு வந்து எல்லாமே கிளியரா இருக்கும். Can you able to understand, follow this? One more. Yes, sir. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல பார்த்திருப்பீங்க. நிறைய மானுமெண்ட்ஸ், நிறைய பிரிட்ஜஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாராபோலா ஸ்ட்ரக்சர். எல்லாருக்குமே தெரியும் 4 விதமான பாராபோலா சொன்னேன். ஓப்பன் லெஃப்ட்வர்ட், ஓப்பன் ரைட்வர்ட், ஓப்பன் டவுன்வர்ட், ஓப்பன் அப்வர்ட். இந்த ஓப்பன் டவுன்வர்ட் தான் எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்ச்சஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆர்ச். நீங்க ஈஃபில் டவர் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஈஃபில் டவர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, பாராபோலா. அது பாராபோலா ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். வேணும்னா உங்களுடைய போட்டோவை போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. அந்த ஈஃபில் டவருடைய ஆர்ச் கீழே இருக்கும், அது வந்து பாராபோலா. அதே போல ஆந்திர பிரதேஷ்ல போனீங்கன்னா we have a கோதாவரி ரிவர். அந்த கோதாவரி ரிவர்ல பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி எக்ஸாம். நிறைய இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நம்ம வீட்டுல கூட சில இடங்கள்ல பாராபோலிக் ஆர்ச்சஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சில பேர் வீட்டுல எலிப்டிக்கல் ஆர்ச்சஸ், மோஸ்ட் ஆஃப் த வீட்டுல வந்து எலிப்டிக்கல் ஆர்ச்சஸ் தான் நம்ம வைப்போம். என் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேர்டர்ஸ், ரயில்வே கேர்டர்ஸ் பாத்துறீங்களா, இந்த மாதிரி இருக்கும். கேர்டர்ஸ் இதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேர்டர்ஸ். இந்த ரயில்வே கேர்டர்ஸ்ல கூட நிறைய பாராபோலா. நம்ம பீச் சைட்ல போனீங்கன்னா நேப்பியர் பீச்னு ஒன்று இருக்கு, பாத்துருக்கீங்களா? How many of you visited that? பீச்ல நம்ம எம்ஜிஆர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, சமாதி எல்லாம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சும்மா சாதாரணத்துக்காக இந்த ஷேப்பை பண்ணலப்பா. இதனுடைய என்ன சொல்றேன்னா, இதனுடைய என்ன டேக் அதனுடைய பில்டிங்களுடைய ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. இது எப்பொழுதுமே உடைந்து போகும். பாராபோலிக் எலிப்டிக்ல பண்ணும்பொழுது ஈஸியா அதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. we have some structures. நீங்க ஒருவேளை நாளைக்கு ஆர்கிடெக்ட் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆர்கிடெக்ட் நேட்டான்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அது எழுதணும். இல்ல நம்ம ஜேஇ மெயின் எக்ஸாம்லயே ஒன்னு இருக்கு, பேப்பர் 2ன்னு, பி ஆர்க்கு பி பிளானுக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் அதுக்கு தயாராயிடுங்க ஆர்கிடெக்டுக்கு. இந்த ஆர்கிடெக்சர்ல கண்டிப்பா கானிக்ஸ் உண்டு. இது பாராபோலாவா, இது வந்து எலிப்ஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபோக்கஸ் தான். பாராபோலா பொறுத்த வரைக்குமே ஃபோக்கஸ் தான். இட் ஷுட் பி இன் த ரைட் பாத், இட் வில் பி a ரைட் ஏரியா. சரிங்களா? இந்த மாதிரி ரயில்வே கேடர்ஸ் இப்படி நிறைய இடங்கள்ல இந்த பாராபோலா யூஸ் பண்ணிட்டே போலாம். நம்ம இப்ப ப்ராப்ளம்ஸ் போடலாமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ஆல் ரெடி ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, sir. ரைட். பிரித்திகா இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கீங்களா? போலாமா? எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்ட்டு. இல்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பிரித்விகா சொல்லுங்களேன், நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். பிரித்திகாவா அன்னபூர்ணி இருக்கீங்களா? பிரவீன்? Yes, sir. ஓகேம்மா. காவ்யா? எனிபடி? நிகிதா? எனிஒன்? வாட் ஆர் தி டக் சொல்லுங்க. என்னென்ன சொன்னேன் நானு? வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ்? எந்தெந்த ஃபீல்டுல யூஸ் பண்ண? டக்குன்னு ஒரு லைன் ஒன் வேர்ட்ல சொன்னாலே போதும். குயிக். ஆர்கிடெக்ட் ரைட். பில்டிங் சொன்ன, ஆர்ச்சஸ் ரைட். ரெண்டாவது சோலார். ஹெட்லைட் வெரி குட். தம்பி மனசுல போயிடுச்சு. வேற இன்னொன்னு முக்கியமா சொன்னேன் நான். முக்கியமா நம்ம வீட்டுல எல்லாரும் அதான் பார்க்கணும். டிவி, சேட்டலைட் ஆண்டனால சேட்டலைட் டிஷஸ், அதுதான் ரொம்ப முக்கியம்ல. இது எல்லாத்துலயும் பயன்படும். ஏன்னு சொன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒருவேளை when you are stuck up in your examination,
இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உன்னை வந்து நான் என்ன நடத்துறேன்றதை உன்னை புரிய வச்சிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்றோம். திடீர்னு உனக்கு ஈஃபில் டவர் ஞாபகம் வரும். உடனே இது ஆர்டிஸ்ட் பாராபோலா, பாராபோலோடைய ஃபோக்கஸ் என்ன, வாட் இஸ் தட் ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ்ல இருக்குது, ஓப்பன் அப்வர்டா டவுன்வர்டா. ஈஃபில் டவரை பார்த்த உடனே உனக்கு ஓப்பன் டவுன்வர்ட் ஞாபகம் வந்துடும். இந்த பாராபோலா வந்து எப்படி இருக்கு, ஓப்பன் டவுன்வர்ட். ஆண்டனா டிஷ்ஷஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, சோலார் குக்கர் அப்படின்னா ஓப்பன் அப்வர்ட் ஞாபகம் வந்துடும். இல்ல இந்த ஆண்டனாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன், இந்த ஆண்டனாஸ் ஹெட்லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு லெஃப்ட் வேர்டு ஒன்னு ரைட் வேர்டு இருக்கும். இப்போ ஒரு ஹெட்லைட் ப்ராப்ளம் தான் போட போறேன். ப்ளீஸ் டேக் டவுன் தட். The headlight of a motorcycle, the headlight of a motorcycle, please take down. The headlight of a motorcycle, the headlight of a motorcycle is a parabolic reflector. Headlight of a motorcycle is a parabolic reflector of diameter 12 centimeter, of a diameter 12 centimeter and depth of 4 centimeter, and a depth of 4 centimeter. Find the position of a bulb. Find the position of the bulb on the axis of the reflector. Find the position of the bulb on the axis of the reflector for effective functioning of the headlight. For effective functioning of the headlight. Once again, I'll repeat. The headlight of a motor vehicle is a parabolic reflector of diameter 12 centimeter and depth 4 centimeter. Find the position of the bulb on the axis of the reflector for functioning of the light. எல்லாரும் தயவு செய்து கவனிக்கணும், யாரும் எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வெரி சிம்பிள். 3 மார்க்ஸ் தான் இதுக்கு, 5 மார்க்ஸ் கொடுக்க மாட்டோம், 3 மார்க்ஸ் தான். இப்போ பாருங்க, ஹெட்லைட் இதை தான் நான் வந்து இந்த வெர்டெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதை தான் நான் வந்து முன்னாடி இந்த பல்புடைய பொசிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹெட்லைட் வந்து இப்படிதான் இருக்கும். அந்த முன்னாடி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூம்னு சொல்லுவோம். அந்த டூம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல. இப்போ இந்த டூமுடைய வித்து கொடுத்துட்டான். இதுதான் ஹெட்லைட். இது ஹெட்லைட் உடைய இது மாதிரி ஹெட்லைட் மாதிரி இருக்கு இல்ல, கண்டிப்பா இது ஹெட்லைட் மாதிரி இருக்கு. இதுதான் பிக்சிங், இந்த பல்ப் பிக்ஸ் பண்றது. இந்த இடத்துல தான் வந்து இது கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? இதனுடைய வித்து கொடுத்துட்டான், டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர். அப்போ நான் எப்பொழுதுமே இதை வந்து என்ன பண்ண, பாராபோலா சென்டர்ல கட் ஆகும். இது 12 சென்டிமீட்டர் டோட்டலா, இது 12 சென்டிமீட்டர்னா இதை 6, இதை 6ன்னு பிரிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ த டெப்த் கொடுத்துட்டான். முதல்ல டயாமீட்டருக்குன்னா டெப்த்னா இந்த டூம் இருக்குல்ல, அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, இந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காமா, the depth of இது 4 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்ன கொடுத்துருக்கான்னு போட்டேன். இங்க வந்து டயாமீட்டர் கொடுத்தான். டயாமீட்டர்னா ரேடியஸ் பாதி பாதியா பிரிச்சிடலாம். டெப்த்னா உன்னுடைய ஆழம், அந்த இது ஃபோக்கஸ், அந்த டூம் லைட் உடைய அழகா சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா இதுதான் டூம் இல்ல, அந்த டூம் லைட். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. அதை உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் மிரர்ல ஒரு இது இருக்கும், ஒரு என்ன சொல்றது ஃபனல் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை பாக்குறதுக்கு பேரபோலா மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவுல தான் என்ன பண்ணிருப்பான், அந்த பல்பை செட் பண்ணிருப்பான். அந்த பல்ப் எங்க தெரியுமா இருக்கும், கரெக்டா ஃபோக்கஸ்ல இருக்கும். ஃபோக்கஸ்ல இருந்தாதான் அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பல்ப் ரைட்டா எக்ஸாக்டா நம்மளுக்கு அந்த ரெஃப்ளெக்டர்ல ஒர்க் பண்ணி ப்ராப்பர் பிரைட்னஸை கொடுக்கும். இந்த ஃபோக்கஸ் தவிர வேற எங்கேயாவது பொசிஷன் பண்ணிட்டா லைட் வந்து சரியா இருக்காது. அதுதான் இந்த கொஸ்டினே. அப்போ இந்த பல்ப் வந்து எங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கணும், அப்போ பல்ப் எங்க ஃபிக்ஸ் ஆயிருக்கணும், பல்ப் எங்க அட் த ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸை தான் நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டா இந்த பல்ப் வந்து எஸ்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது ஏன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதை ஏன்னு வச்சுக்கிறேன். இதுதான் வெர்டெக்ஸ். திஸ் இஸ் கால்ட் 0,0. அப்போ ஃபோக்கஸ் வந்து என்னன்னா எனக்கு தெரியாது. அதை வந்து நான் என்ன பண்றேன், A,0. யூஸ்வலி ஃபோக்கஸ் உடைய ஃபார்முலா A,0. இப்போ இந்த ஏ பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் போடலாம் பாருங்களேன். எனக்கு y உடைய வேல்யூ தெரியும். வாட் இஸ் y வேல்யூ? இட் இஸ் கால்டு 6. வாட் இஸ் y x வேல்யூ? இட் இஸ் கால்டு 4. அப்போ இந்த பாயிண்ட் எப்படி சொல்லலாம், 4,6. இந்த பாயிண்ட் என்ன சொல்வீங்க, இதுக்கு ஆப்போசிட், அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தான், மிரர் இமேஜ். வாட் கேன் வி கால் இட் அஸ்? மைனஸ் குவாட்ரண்ட்ல வருது இது. வெரி குட் தம்பி, -4,6. அப்படியா? -6. Is it right? Very good.
அப்ப என்னன்னா x உடைய வேல்யூ அப்படிதான் இருக்கும் 4 4, -6. சரிச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பேரபோலா ஓபன் லெஃப்ட் வேர்டா ரைட் வேர்டா எப்படி இருக்குது? இந்த பேரபோலா பார்த்தா come on quick. Rightwards. How it looks? Open rightward. Open rightward. Since on seeing the diagram, the parabola is open right. Open rightward. What is the equation of the parabola? What is the equation of the parabola? Y square is Open equal to rightward. 4ax. Very good. Y squared equals to 4ax. இப்போ இந்த பேரபோலால 2 பாயிண்ட் இருக்கு. ஏன்னு ஒரு பாயிண்ட், பின்னு ஒரு பாயிண்ட். அப்ப என்ன சொல்லணும்னா a of 4, 6 lies on the parabola. A of 4, 6 lies on the parabola. அப்போ x-க்கு பதிலா 4-உம் y-க்கு பதிலா 6-உம் போட போறீங்க. அப்போ y square 6 square equals to 4a into x4. 36 is equals to 16a. A is equals to 36 by 16. இல்ல 36 by 16. So அப்போ simply நாங்க என்ன போடலாம்னா which is equals to 36 by 16 னா 6ல it will go 9 times, it will go 4 times. இன்னும் further simplify பண்ணணும். A உடைய வேல்யூ என்னன்னா 9 by 4 2 point, right? So we'll get என்ன வரும்பா 2.1 இருக்கும். We'll get 2.25. 2.25. அவ்வளவுதான் ஆன்சர். எனக்கு தேவை இந்த பல்பை எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டெப்த், அந்த டூம் உடைய டெப்த் வந்து 4. இந்த 4 இதான் பேஸ் லைன். இல்ல வெர்டெக்ஸ்ல இருந்து போறதுதான் பேஸ் லைன். இது எந்த பொசிஷன்ல வைக்கலாம்? அப்ப எந்த பொசிஷன்ல வைக்கலாம்னா 2, 0 என்ற பொசிஷன். A உடைய வேல்யூ வந்து 2.25. 2.25, 0. எனக்கு இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு x வேல்யூ தான் இங்க டிஸ்டன்ஸ். இது வந்து 2.25. அப்ப therefore நம்ம क्वेश्चनல வந்து என்ன சொல்லணும்னா the focus at a distance of hence the focus is at a distance of எதுல கொடுத்திருக்கான்? சென்டிமீட்டர். 2.25 சென்டிமீட்டர் from the vertex of the axis. அதான் क्वेश्चन. from the vertex. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ வந்து இந்த பல்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? அப்போ கண்டிப்பா அதுக்கு என்ன தேவைன்னா இது எந்த பொசிஷன்? கண்டிப்பா ஹெட்லைட்னு சொல்லும்போது அது ஓப்பன் ரைட்வர்ட். அதனுடைய ஈக்குவேஷன் y squared equal to 4ax. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா இதனுடைய டெப்த் தேவை, இதனுடைய டயாமீட்டர் தேவை. ரெண்டும் தெரிஞ்சா இந்த பல்பை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும்? பல்பை ஃபிக்ஸ் பண்ற இடத்துக்கு பேர் என்னது? ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸை கண்டுபிடிச்சிட்டா இட் இஸ் வெரி ஈஸி. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிளா இருக்கா? நான் இப்போ உங்களுடைய டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸ் போட போறேன். ப்ளீஸ் டேக் டவுன் குயிக்லி the next problem. Sir, a bridge has a சொல்லுமா, கேளுங்க. டவுட் கேக்குது? வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரா இருக்கு சார். கிளாரா இருக்குமா? சரி, ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. போலாமாமா? Boys, shall we move? Yes, sir. Right. A bridge has a parabolic arch. A bridge has a parabolic arch. A bridge has a parabolic arch that is 10 meter high. A bridge has a parabolic arch that has a
that is 10 meter high in the center. That is 10 meters high in the center. 10 meter high in the center. And 30 meter wide at the bottom. 30 meter wide at the bottom. Wide at the bottom. Find the height of the arch. 6 meter from the center. Find the height of the arch. 6 meter from the center on either sides. Once again, I'll repeat. A bridge, this is your exercise problem. A bridge has a parabolic arch that is 10 meter high in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arch 6 meter from the center and on either sides. பாருங்க, listen carefully. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது வந்து ஆக்சுவலி தெரிஞ்சு போச்சு. bridge அப்படின்னு சொன்னாலே it is open downward. அப்போ இது எப்படி இருக்கும்னா, ஒரு bridge மேல ஒரு ஆர்ச் இருக்கு. இல்ல நம்ம பாக்குறோம் bridge, நான் ஏற்கனவே சொன்னேன் bridgeக்குள்ள ஆர்ச் இருக்கு. நான் அந்த நேப்பியர் bridge சொன்னேன் இல்லையா, சைட்ல எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரைலிங்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ரைலிங்ஸ் மாதிரி ஒரு bridge. இது பார்க்கிறதுக்கு பேரபோலாவா இருக்கு. இந்த bridge வந்து பாத்தீங்கன்னா it has an arch, it should be in a parabola. இப்போ இப்படி இருக்குது, சரிங்களா? இதுதான் அந்த bridge. நான் என்ன பண்ணோம், bridge இதை தான் நான் வெர்டெக்ஸ் எடுத்துக்கணும். வெர்டெக்ஸ்னா v of 0,0. I can take the vertex as v of அந்த origin இல்லையா, அதனால நான் ஓன் எடுத்துக்கிறேன். இல்ல v எடுத்தாலும் தப்பு இல்லை, v of 0,0. இப்போ என்ன தெரியுமா அர்த்தம், இதுதான் வெர்டெக்ஸ். நான் இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிடுவேன். யூசுவலா பேரபோலா அப்படிதான் வரையணும். இது x, இது y. அப்போ இந்த வெர்டெக்ஸ் எங்க இருக்கு, v கார்னர். இப்போ இந்த ஹைட் மேல இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கணும். இப்ப பார்க்கிறதுக்கு இது எப்படி பாருங்க, ஓபன். ப்ளீஸ் டெல் மீ, parabola is open? Downward. Downward. Very good, downward. What is the equation, Kavya? X squared is equals to minus ay. Very good, ma. X squared is equals to minus 4ay. According to the problem, height from the center, it is given that 30 meters. And the width of the arch, எவ்வளவுமா கொடுத்திருக்காங்க, the width of the arch is 30 meter. அப்ப இதனுடைய total width 30. This is at the center, அந்த vertexல பிரியுது இல்லையா, அப்ப இது எவ்வளவு இருக்கும், it is called 15. This is called 15. இப்ப கொடுத்துக்கிற டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், we have drawn the diagram. The question is, find the height of the arch from 6 meter from the center on 8 sides. Whether இங்க இருந்து ஒரு 6 meter தள்ளி. So I want to find out from this 6 meter. Similarly from this 6 meter. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும். Now I am going to find out the right hand side. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் கண்டுபிடிக்க போறேன். இங்க இருந்து இது வரைக்கும் 0, இது வந்து 0 பாயிண்ட், இது வந்து 6. அப்ப இந்த பாயிண்ட டெஃபினட்டா சொல்லிடலாம், this is called 6. எப்பொழுதுமே பாயிண்ட்ஸ் போடும்போது we have to say the x coordinate and y coordinate. This is the ordinate. Here the x coordinate easily from the 6. y எனக்கு தெரியாது. y னா இந்த பொசிஷன் தான் y. புரியுதுங்களா? இந்த ஆக்சிஸ்ல இருந்து கீழ வருது பாத்தீங்களா, இதுதான் y. இதுதான் டிஸ்டன்ஸ் I am going to find out. இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இதுதான். இப்போ நான் இந்த பாயிண்ட வந்து என்ன பண்றேன்னா, I am just putting a v போட்டேன் இல்லையா, we can direct this is a vertex. அதனால இந்த பாயிண்ட வந்து a, இந்த பாயிண்ட வந்து a dash, இந்த பாயிண்ட வந்து b, இந்த பாயிண்ட வந்து c, இந்த பாயிண்ட் வந்து d. இந்த cdன்ற பாயிண்ட வந்து y1. நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். இது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ the same distance 6. இங்க இருந்து இந்த பாயிண்ட் c ல இருந்து d வரைக்கும் இருக்கிற வேல்யூ தான் y1. am I right? அப்ப I want to find out this thing. அப்ப cb bc தான் கண்டுபிடிக்கணும். I want to find out the value of bc according to the question. The question is find the height of the arch from either side from the center. 6 centimeters, 6 meters from either side. இங்க இருந்து இங்க நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்துக்கிறேன். இப்போ I fix the point, c point வந்து 6 of y1, x உடைய வேல்யூ தெரியும், y உடைய வேல்யூ தெரியாது. y னா இந்த c ல இருந்து d வரைக்கும், அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். For that purpose I want to find out the a value. How can I find out the a value? இங்க பாருங்க a value எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த a point இருக்குல, capital A. Can anyone tell me what is the coordinate of a? Using the diagram சொல்லலாம். இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற x உடைய வேல்யூ வந்து 15. y உடைய வேல்யூ என்னது? y உடைய வேல்யூ anybody? Minus 10. Zero. 10 sir.
0 sir. minus 10. 10, sorry, minus 10. இங்க 10 now 13 இதுல 10. அப்ப we can write this as minus 10. இதே இந்த சைடு சொல்லும்போது we'll get minus 15 minus 10. எந்த பாயிண்ட் வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ரைட் ஹேண்ட் சைடு தான் கன்சிடர் பண்ணிக்கிறதுனால அப்ப சொல்லலாம் let a of 15, minus 10 lies on this parabola x squared is equals to minus 4a. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நீங்க either you can take a or a dash. So it will be very easy and considering the right hand side. இந்த part எடுக்கிறேன். So I'm just equals to 15 sorry square which is equals to minus 4a into y which is equals to minus 10. 225 is equals to 40 a. So therefore we have your a is equals to 40 25a is equals to 225 divided by 40. இத வந்து நீங்க எதுல பண்ணலாம்? 5ல பண்ணலாமா? So your 4a 4 into a 40a your a is equals to இதெல்லாம் அப்படியே வச்சீங்க 225 40 அப்படியே வச்சுக்கலாம் தப்பு இல்ல. Your a value is equals to simplify பண்ணாத அப்படியே வச்சீங்க. Right? அப்போ now the equation becomes the parabola is x squared equals to minus 4ay. Your 4a minus 4 into a 225 by 40 into y. It will go 10 times. சரியா? Therefore x squared is equals to minus 225 by 10y. Now again one more point c. It is also lies on the parabola. எதெல்லாம் அந்த parabola மேல வந்திருக்கோ அதெல்லாம் பாயிண்ட்ஸ். Now c of 6, அந்த இன்னொரு பாயிண்ட் என்ன y1 அந்த cd உடைய வேல்யூ தான் y1. அப்போ y1 lies on the parabola. அப்ப என்ன சொல்லணும்னா எனக்கு x உடைய வேல்யூ தெரியும். That is called 6 square. 6 square is 36 which is equals to minus 225 by 10. Instead of y I can put y1. From this I can able to find out the y1 value which is equals to y1 is equals to your y1 is equals to இங்க கூட நம்ம என்ன பண்ணோம்னா இது minus y1 போடணும். ஏன்னா இது வந்து 4th quadrantல இருக்கு இல்லையா? அதனால அதையும் மாத்திக்கணும் minus 4y1. அப்ப I can put this as minus y1. Minus into minus plus y1 is equals to 36 into 100 divided by 225. 25 it will go 4 times. 25 it will go 9 times. 9 வந்து it will go 36ல so that is 225 by 10 not sorry 10. So 225 by 10 am I right? So which is equals to 225 by 10 36 into 10 divided by 225. So we can cancel it off. 5ல வந்து it will go 2 times. இது வந்து 5ல வந்து 45 times போகும். 9ல வந்து it will go 4 times. It will go 5 times. அப்போ y1 is equals to 8 by 5. 8 divided by 5 is nothing but 1.6. So அப்போ y1 உடைய வேல்யூ வந்து 1.6. y1 னா இந்த cd உடைய வேல்யூ. அப்போ cd is equals to 1.6. But I want the distance bc. எனக்கு தேவை bc தேவை. அப்போ bc தேவைன்னா the total distance b ல இருந்து d வரைக்கும் எவ்வளவுனா 10. எல்லா இடத்துலயும் 10 தான் இருக்கும் ஹைட். இந்த ஆக்சிஸ்ல இருந்து இந்த பேஸ் லைன் வரைக்கும் இருக்கிற ஹைட்ல ஈவனா தான் இருக்கும். இட் இஸ் கால்ட் 10. அப்போ bc உடைய வேல்யூ வந்து bd minus cd. அப்போ bd minus cd. bd உடைய டோட்டல் ஹைட் வந்து 10. cd இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 1.6. your bc is equals to 8.4 meters. அப்ப என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the height of the arch on either sides or required height ன்னு போட்டாலே போதும். height of the arch on either sides question அதான் கேட்டிருக்கோம். on either sides from the center of the arch, from the center 6 centimeter from the center, sorry 6 meters from the center is equals to 8.4 meters.
இந்த ஹைட் எய்தர் இந்த சைடா இருக்கட்டும், அதுவும் 8.4 தான். எய்தர் இந்த சைடா இருக்கட்டும், அதனுடைய ஆன்சரும் 8.4 மீட்டர் தான். இன்னொரு முறை நான் சொல்லித்தரேன், கவனிச்சிங்க. அழகா சொல்லிட்டா, ஒரு பிரிட்ஜ் வந்து பார்க்கறதுக்கு பாரபோலிக் ஆர்ச் இருக்கு. அதனுடைய ஹைட் ஃப்ரம் த சென்டர், சென்டர்ல இருந்து இதனுடைய ஹைட், சென்டர்ல இருந்து வந்தாதான் அது வந்து மேக்சிமம் ஹைட். ஒரு பாரபோலாக்குன்னு சொன்னோம்னா மேக்சிமம் ஹைட் எதுனா இட் இஸ் ஃப்ரம் த சென்டர். அப்ப ஃப்ரம் த சென்டர் வந்து 10 கொடுத்துட்டான். ஸோ நம்ம பிரிட்ஜ் ஆர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது, கேர்டா அப்படின்னு சொல்லும் போதுலாம் இட் ஷுட் பி அ ஓப்பன் டவுன்வர்ட். அதனால தான் நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வெர்டெக்ஸ்ல எடுத்தேன், v of 0,0. அந்த சென்டர் பாஸ் ஆகுற லைனை வந்து ஒய்ன்னு எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து வித், இந்த பாரபோலாவுடைய வித்து நான் போன வாட்டி கூட சொன்ன டயாமீட்டர் சொன்னால இங்க வித்துன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 30. சென்டர்ல பிரிக்கும் பொழுது பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அந்த சைடு 15, இந்த சைடு 15. அப்ப வெர்டெக்ஸ் இந்த சைடு ஒரு ஏன்னு ஒண்ணு இருக்கு, இங்க ஏ டேஷ்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம். ஏ டேஷ். ஏ பாயிண்ட் எப்படி சொல்லலாம்? இங்க இருந்து 15, y உடைய வேல்யூ -10. இது 4th குவாட்ரண்ட்ல வரதுனால we can writing the values as 15, -10. அடுத்தது எனக்கு என்ன கொஸ்டின், வாட் இஸ் த திங் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட்? I want to find out the height of the arch when it is 6 meters away from the center. இங்க இருந்து ஐ சென்டர் அதுக்கு நேரா இருக்கிற ஹைட் வந்து இதுதான். அந்த ஆர்ச்சுக்கும் இதுக்கும் உள்ள ஹைட். அத நான் வந்து எக்ஸ் வேல்யூஸ் தெரியும் 6. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு எனக்கு தெரியாது. சி அந்த பாயிண்ட் வச்சிருக்கேன். அந்த சிடி உடைய பாயிண்ட நானே என்ன பண்றேன், அசியூம் பண்றேன், y1 எடுத்துக்கிறேன். இது 4th குவாட்ரண்ட்ல வரதுனால அந்த சி பாயிண்ட் எப்படி போடலாம்? 6, -y1. இப்போ the diagram completed. First thing, it is a downward சொன்னதுனால the equation is x squared minus 4ay. When I substitute that point a of 15, -10 lies on this parabola, we are substituting x is 15 and y is -10. We'll get a equals to -24/40. Substitute that in the above equation, x squared is equals to -225/10 into y. Once again the point C, 6 of -1, is lies on this parabola. அப்ப x க்கு பதிலா 6 போடுறோம், y க்கு பதிலா -y1. We'll get y1 is equals to 1.6 and the y1 தான் CD. My question is, find out the height of the arch when it is 6 meters away from the center. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா BC. அப்ப BC கண்டுபிடிக்கணும்னா total distance BD minus CD. Your BD value is 10. It is according to the problem. Minus your CD is 1.6. Difference is 8.4 meters. That is the height of the arch. The either side 6 meters, either side from the center of the arch. Can you able to follow this, girls and boys? Boys and girls, my dear students, brothers and sisters? Yes, sir. Any doubts in this? Yes. அடுத்து ஏன்னா இந்த சம்ஸ்லாம் நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. So far the vertex shift ஆகவே இல்லை. It is 0,0. லாஸ்ட் ப்ராப்ளம்ல அதுதான், இந்த சைடுல அதுதான். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, இது எப்படி ஷிஃப்ட் ஆகுது, இந்த வெர்டெக்ஸ் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்க. Next one. At a water fountain, at a water fountain, at a water fountain, at a water fountain, water attains, at a water fountain, at a water fountain, water attains, at a water fountain, at a water fountain, water attains a maximum height of, a maximum height of, water attains a maximum height of 4 meter, 4 meter at horizontal distance, 4 meter at horizontal distance of 0.5 meters, of 0.5 meters, of 0.5 meters from its origin, 0.5 meters from its origin. If the path of water is a parabola, if the path of water is parabola, if the path of water is parabola, if the path of water is parabola, find the height of water, find the height of water, find the height of water
find the height of the water at a horizontal distance of 0.75, at a horizontal distance of 0.5 meters, 0.5 meter from the point of origin, from the point of origin. Once again, I'll repeat this. At a water fountain, water attains a maximum height of 4 meter at horizontal distance of 0.5 meter from its origin. If the path of a water is a parabola, find the height of a water at horizontal distance of 0.75 meter from the point of origin. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு லிசன். யாரும் நோட் புக்ல எழுத வேண்டாம். முக்கியமான சம். ஏன்னா இதுல வந்து வெர்டெக்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. யூஸ்வலா நான் சொல்றது உங்களுக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கிரியேட்டிவிட்டியா இருங்க, அனாலிட்டிக்கலா இருங்க. பாருங்க, இதுதான் ஃபவுண்டைன். சரிங்களா? இந்த ஃபவுண்டைன் தான், இதுதான் இந்த ஃபவுண்டைன். இங்க இருந்து வருது. இந்த ஃபவுண்டைன்ல இருந்து தண்ணி போகுது. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இதுதான் ஆக்சுவலி ஃபவுண்டைன்ல இருந்து தண்ணி வருது பாத்தீங்களா? அதுதான் உங்களுக்கு வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் சாரி, இதான் நான் இதுல இருந்து தண்ணி வரும்பொழுது தண்ணி ஃபவுண்டைன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய மியூசிக்கல் ஃபவுண்டைன்ஸ், அந்த ஃபவுண்டைன்ஸ்னு நிறைய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஃபவுண்டைன்ஸ் வச்சிருப்பான். இந்த தண்ணி வாட்டர் டேப் வழியா மேல வரும். இப்படி வந்து இது கொட்டும் இல்ல, ஒரு பூத்தொட்டி மாதிரி. நம்ம ஃப்ளவர் பாட்டுக்கு இதுல தீபாவளி எல்லாம் வெடிக்கிறோம்ல, அதே மாதிரி தண்ணி வர்றது எப்படி இருக்கும்னா, இட் சீம்ஸ் டு பி லைக் a parabola. அப்போ இதுதான் இங்க இருந்து தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல, ஃப்ரம் திஸ் பொசிஷன் ஸ்டார்டிங். இதுதான் இட் ஷுட் பி. அந்த கீழே வந்து தண்ணி ஊத்துது இல்லையா, இந்த பொசிஷன் வந்து பேரபோலா. ஒன்னும் இல்ல தம்பி, அதான் அர்த்த சம் போட போற. ராக்கெட் விடுவோம்ல, நீங்க எல்லாம் தீபாவளிக்கு ராக்கெட் விட்டுருப்பீங்க. ஸ்ட்ரைட்டா தான் வச்சிருப்ப ராக்கெட்டை. ஆனா ராக்கெட் வந்து போன தலைக்கு மேலே வந்து விழாது. இட் வில் பி லைக்ஸ் a parabola. அப்படியே நேரா போய் அப்படி விழும். கள்ளத்துக்கு மேல போடுற throwing a stone upwards, மேலேயே வந்து விழாது. அது ஐசக் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன்ல கல்லு கீழே தான் விழுந்தாகணும். ஆனா உங்க பக்கத்துல விழாது. இட் ஷுட் பி லைக் a parabolic. நீ ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க, ஒரு கல்லை தூக்கி விசிறி அடிக்கிற, இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி வெளியே விசிறி அடிக்கிற, அது பாக்குறதுக்கு எப்படின்னா இட்ஸ் டிராவல்ஸ் இன் a parabolic path. அப்ப இங்கேயும் இதே தண்ணி எப்படி விழுது, பாராபோலிக். இதை எப்படி கிராபிக்கலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் இந்த வெர்டெக்ஸ் இல்லையா, இதுதான் மேக்சிமம் பாயிண்ட். இதுவும் ஓப்பன் டவுன்வர்ட் தான். மேல போயிட்டு தான் தண்ணி ஹைட்ல போகுது. நீ டியூப் வச்சு பாரு, உங்க வீட்டுல ஹோஸ் இருக்கும். ஹோஸை வச்சு தண்ணி கார்டனுக்கு ஊத்துற தண்ணியில வச்சு நீங்க ஹைட்டா தண்ணி அடிச்சு பாருங்க. ஒரு மேக்சிமம் ஹைட்டுக்கு அப்புறம் அது சிதறி தண்ணியா விழும் போது அது பாக்குறதுக்கு பேரபோலா மாதிரி இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் இந்த கார்னரை வச்சுக்கிறேன். இதுதான் உன்னுடைய பாயிண்ட். இதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பாயிண்ட வந்து எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க, ஃப்ரம் த சென்டர்ல இருந்து என்னன்னா, இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா 4 மீட்டர். அதனுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாருங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திட்ஸ் ஆரிஜின் அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.5 மீட்டர் ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின். இஃப் த பாத் ஆஃப் பேரபோலா, புரியுதுங்களா? அப்ப தண்ணி இது வந்து கீழே விழுது. இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they are given that as horizontal distance. நம்ம வந்து இந்த தண்ணி கீழே விழுது இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து உன்னுடைய இது இருக்கு, வெர்டெக்ஸ். ஆக்சுவலி இந்த தண்ணி வர இடங்க தான் வெர்டெக்ஸ். இது வந்து உன்னுடைய ஆரிஜின். சரிங்களா? ஆரிஜின்ல தான் தண்ணி கொட்டுது. இது எக்ஸ், இது ஒய். இப்படிதான் நான் அந்த தண்ணி கன்சிடர் பண்றேன். இதுதான் சரிங்களா? இப்போ வந்து இதுதான் வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் வின்ற பாயிண்ட் என்ன இருக்குன்னா, ஹைட் ஃப்ரம் த ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ், ஆரிஜின்ல இருந்து உன்னுடைய டிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா 0.5. அப்போ இங்க இருந்து இந்த தண்ணி மேல போகுது இல்லையா, அதனுடைய பொசிஷன் வந்து என்னன்னா 0.5. இதுல இருந்து இது வரைக்கும் போகுது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, which is from the vertex, which is called 0.5. and height is given. எவ்வளவு ஹைட் கொடுத்திருக்கான்? height is given. maximum height எவ்வளவு? come on, 4 meters. very good. அப்போ from the height இங்க இருந்து பாத்தீங்கன்னா which is equals to 4 meters. அப்போ vertex பாத்தீங்கன்னா 0.5 and 4. யூசுவலா vertex 0,0 தான் இருக்கும். இப்போ vertex இங்க என்ன மாறிடுச்சுன்னா 0,5,4. that is called your vertex. சரிங்களா? இப்போ இந்த தண்ணி இங்க இருந்து போகுது இல்லையா, இது கொட்டும் பொழுது எங்க வந்து கொட்டுனா, ஒன் ஆஃப் த ஆரிஜின்ல ஒரு பகுதி இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து தண்ணி மேல இருந்து கீழே வந்து கொட்டும் பொழுது அது எங்க கொட்டுதுன்னா 0,0. இதை ஓன் வச்சுப்போம். ரைட்டுங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபைண்ட் த height of water at a horizontal distance of 0.7 meter from the point of origin. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 0.5.
நான் இங்க இருந்து இந்த தண்ணி இதனுடைய ஹைட் 0.5 மீட்டர்ஸ் தள்ளி இது 0.5னா கண்டிப்பா 0.75 மீட்டர்ஸ். இதனுடைய வேல்யூ வந்து 0.5. சரிங்களா? கொஞ்சம் தள்ளி 0.75. இப்போ இந்த ஹைட் என்னன்றத கேக்குறாங்க. நான் இந்த பாயிண்ட ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட பி. ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஏபி. எக்ஸ் உடைய வேல்யூ கொடுத்துறாங்க 0.75. I don't know what is y value. Y value என்னது? We can take this as y1. We can take this as y1. And the y1 கண்டுபிடிச்சிட்டா the problem is over. Before that, we want to find out the இது open downward upward எப்படி இருக்கு பார்க்கும்போது? Open downwards. Open downward. நல்லா கவனிங்க. இதுல vertex மாறிடுச்சு. So far the vertex is 0,0. Now it is the vertex should be in the form of h, k. If it is open downward, எப்படி போலாம் equation of the parabola? So it is given that open downward. Can anyone tell me how can you write if the origin is the vertex is h, k and it is open downward? How can you write the equation of the parabola? The equation of the parabola is usually X minus vertex x is whole 0, square so then it is 2 minus 4a. Very good. X minus h the whole square minus 4a into y க்கு பதிலா என்ன பண்ணலாம்? Y minus k. Here the h, k is the vertex is 0.5, 4. Therefore, I can write x minus 0.5 the whole square minus 4a into y minus k the whole square. That is called y minus 4 the whole square. Am I right? Come on, please, everybody. It is given that x minus 0. Fountain. Imagine. அதுதான் சொன்ன max y minus 4 மட்டும் தானே சார் வரும், ஸ்கொயர் வராதுல சார். sorry boss, sorry. Thank you ma. y minus 4. Now நல்லா கவனிங்க, இந்த தண்ணி ஃபவுண்டன்ல இருந்து வருது இல்லையா, அதுல ஒரு பாயிண்ட் எங்க வந்து போகுதுன்னா 0,0ல இருக்கு. அதுதான் சொல்லிட்டான் கொஸ்டின். Find the height of water at horizontal distance of 0.5 meter from the point of origin. இந்த ஆரிஜின்ல வந்து அந்த தண்ணி கீழே வந்து விழுற ஒரு பொசிஷன் பேர் என்னன்னா ஆரிஜின். அப்ப என்ன சொல்லணும்னா O of 0,0 lies on this parabola. அப்ப எங்க x வருதோ 0, எங்க y வருதோ 0. அப்ப we can write minus 0.5 the whole square minus 4a into minus 4. Okay, now you square it. What we'll get? அப்ப 0.5 இருக்கு இல்லையா, இத 1/2 ன்னு போடலாம். minus 1/2 the whole square minus into minus 16a. 1/2 square பண்ணா 1/4 which is equals to 16a. Then what is a value? Your a is equals to 1/16 into 4, 64. Your a is equals to 1/64. Equation la போட்டீங்கன்னா hence the equation of the parabola is x minus 0.5 இல்லையா, which is equals to 0.5 the whole square minus 4a minus 4 into 1/64 which is equals to minus 16 minus 1/16 into y minus 4. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறிடுச்சு? a உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டீங்க. that is called 1/64. 1/64 into 4 வந்து minus 1/16. now the equation is becomes what? minus 1/16 y minus 4. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த y1 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். now the point b 0.75, y1 lies on the parabola. அப்ப நான் என்ன பண்றேன்னா, சோ பாருங்க, இதுதான் வந்து உங்களுடைய வெர்டெக்ஸ் லைன் ஆக்சிஸ். இதுதான், this is called your axis. ப்ளூ லைன்ல போட்டிருக்கேன் இல்லையா. அப்போ b of 0,75 and y1 lies on this parabola. அப்ப இந்த parabola x க்கு பதிலா 0.5 போடணும். 0.5 minus 0.75 minus 0.5 the whole square equals to minus 1/16 into y minus 14 இல்லையா, y minus 4. so அப்ப y உடைய வேல்யூ வந்து we'll get y1 minus 4. சரியா, y1 minus 4. is it right? so we'll get y1 minus 4. right? so therefore we have to find out 0.5 ல 0.75 ல 0.5 போனா 0.25 the whole square minus 1/16 y1 minus 4. now 0.25 எப்படி போலாம் தெரியுங்களா? 1/4. ஏன்னா 0 4 இந்த 1 அப்படிக்கா கொண்டு போனா we'll get y1 is equals to 3. அந்த y1 தான் எனக்கு
தேவை. என்ன கொஸ்டின்ல the height of the water of horizontal distance of 0.75 meters from the point of origin. I required height is called AB. Your AB is nothing but y1. Your AB is equals to 3 meters. Hence, the required height, எனக்கு தேவையான height என்னன்னா 3 meters. தேவையான height என்னன்னா we want to find out the height of the water at horizontal distance of 0.75 meter from the point of the origin. அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு பாருங்க இது வரைக்கும் so far. Now first problem, second problem is vertex. But here we are first vertex is 0, 0. Here the vertex is shifted. It is called h, k mari 0.5, 4. Hence, it is given that from the origin 0.5 centimeter horizontal. Horizontal, this is called horizontal value. And vertical is called height. The height and the position la da irukku. Then maximum height reach panna point adha vertex enga eduthukonom. That vertex is called 0.5, 4. And the point V of 0.5, 4 இல்லையா. Now இப்போ இதை வச்சுதான் நம்ம கண்டே பிடிக்க போறோம். இது வெர்டெக்ஸ் ஷிஃப்ட் ஆனதுனால இது ஓப்பன் டவுன்வர்டு. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் த பாராபோலா எப்படி இருக்கும்னா x minus h square minus 4a into y minus k. Now here I am putting இந்த பாயிண்ட் தண்ணி கீழே வந்து விழுது இல்லையா, ஃபவுண்டன்ல இருந்து அந்த பாராபோலா மாதிரி அழகா வந்து கீழே விழுற அந்த ஒரு பாயிண்ட் ஆரிஜின்ல இருக்கு. That is called 0, 0, which means that I can say O of 0, 0 lies on the parabola. Wherever x comes you put 0, wherever y comes you put 0, we'll get a equal to 1 by 64. Substituting a equal to 1 by 64 in the equation, we'll get x minus 0.5 the whole square minus 1 by 16 into y minus 4. Again, we want to find out the height of the the parabola. We want to find out the height of parabola na water at a horizontal distance of 0.75 meters from the இது வரைக்கும் 0.5. இன்னும் தள்ளி தான போகும் 0.75. இந்த ஹைட் தேவை. எனக்கு x வேல்யூ வந்து 0.75. I don't know y வேல்யூ. அந்த y வேல்யூ கட்சாதான் அதனுடைய ஹைட். அப்ப நான் இந்த பாயிண்ட் a ன்னு எடுக்கிறேன், இந்த பாயிண்ட் b பாயிண்ட் எப்படி சொல்லணும்னா 0.75. ஹைட் தெரியாதனால நானே என்ன பண்றேன் y1 வெச்சுக்கிறேன். Now the point b of 0.75, y1 lies on this parabola. அப்ப x க்கு பதிலா 0.75, y க்கு பதிலா y1. Substituting will get y1 உடைய வேல்யூ வந்து 3. And the y1 தான் nothing but the height of the water. That is the required height of the water. That is nothing but 3 meters. 5 marks. Please take down. Quick. Next one. An engineer designs. Finished? The next problem. An engineer designs a satellite dish. An engineer designs a satellite dish. எல்லாத்துலயும் போடுறோம் ஒரு ப்ராப்ளம். சேட்டலைட் ஆண்டனா, டிஷ் ஆண்டனா இல்ல டிஷ். An engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meters wide at the opening. The dish is 5 meters wide at the opening. And the vertex is placed. Sorry, not vertex. And the focus is placed 1.2 meters from the vertex. 1.2 meters from the vertex. First question. ரெண்டு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி, position a coordinate system with the origin at the vertex. Problem இல்ல, origin vertexல இருக்கு. Origin at the vertex. And the x-axis on the parabola, and the x-axis of the parabola, on the parabola, axis of symmetry. x-axis சொன்னாலே இது வந்து ஒன்னு ஓபன் ரைட்டா இருக்கும் இல்ல ஓபன் டவுனா இருக்கும். சாரி லெஃப்டா இருக்கும். Now இத வந்து ஓபன் ரைட் நெட்ல சிமெட்ரிக் அபௌட் x-axis. இதுதான் இருக்கு. இதனுடைய டெப்த் கிளியரா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டான், ஓபனிங்ல இதுதான் இந்த பாயிண்ட் a ன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் b. இதனுடைய டெப்த் இஸ் given. The wide and the wide of 5 meters. இதனுடைய டோட்டல் இது வந்து கொடுத்துறான் wide.
First question மறுபடியும் சொல்றேன். And find the equation of the parabola. First question is find the equation of the parabola. So from the beginning, I'm telling you, an engineer designs a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meters wide at the opening and the focus is placed at 1.2 meters from the vertex. Question a coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabola's axis of symmetry and find an equation of the parabola. Second question, find the depth. Find the depth of the satellite dish at the vertex. இப்போ இதுதான் ஆரிஜின் இல்ல வெர்டெக்ஸ் பீன் வச்சுப்போமா. இது வந்து ஏபிசி. எனக்கு தேவை டெப்த்னா இதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் இதனுடைய வைட் கொடுத்துனா 5 மீட்டர்ஸ். அப்போ 5 மீட்டர்னா சி வந்து சென்டர்ல பிரிக்கிறதுனால இது வந்து 2.5, இது வந்து 2.5. I can write this as 2.5 and 2.5. I don't know what is the depth. அதுதான் கண்டுபிடிக்க போறேன். இந்த பிசி அத வந்து x1. ஆனா ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க இல்ல. எஸ் என்ன தெரியுமா, வெர்டெக்ஸ்ல இருந்து எவ்வளவு ஃபோக்கஸ் தள்ளி இருக்குமா? வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் எவ்வளவு தள்ளி இருக்கு கொடுத்திருக்கான் பாருங்க. முதல்ல ஃபோக்கஸ் இஸ் பிளேஸ்ட் அட் 1.2 மீட்டர். அப்போ இது வந்து வெர்டெக்ஸ் 0,0 னு அகார்டிங் டு தி இதுல தெரிஞ்சிச்சு. இட் இஸ் சிமெட்ரிக் அபௌட் x axis and the vertex is origin. அப்போ கிளியரா தெரிஞ்சிச்சு. இப்போ டயகிராம் ஈஸியா வரைஞ்சிட்டோம். அப்போ ஃபோக்கஸ் என்னன்னா 1.2,0. திஸ் இஸ் கால்ட் யுவர் ஃபோக்கஸ். எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. இந்த பிசி தான் தவிர என்ன டெப்த். இது வந்து வெர்டெக்ஸ். இந்த லாஸ்ட் பொசிஷன் ஓபனிங் இருக்குல சி. இப்போ இந்த ஏ பாயிண்ட் யாரா சொல்ல முடியுமா? எனிபடி ஃப்ரம் கேர்ள்ஸ் சைட்ஸ்? காவ்யா, அன்னபூர்ணி, ரித்திகா, யாரா? எனிபடி ஃப்ரம் கேர்ள்ஸ் சைட்? வாட் இஸ் ஏ பாயிண்ட்? சீயிங் த டயகிராம் சொல்லுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் அவ்வளவுதான் சொல்லிடலாமே. வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ ஹியர்? வாட் இஸ் எக்ஸ் கோஆர்டினேட்? B ல இருந்து C வரைக்கும் நம்ம அந்த பாயிண்ட் தான் இதை கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் என்னது? கம் ஆன் பாய்ஸ். புரியலையா? அப்போ உங்களுக்கு கவனிச்சு 3 ப்ராப்ளம் ஓடிட்டோமே. வாட் இஸ் தட் பாயிண்ட்? கேக்குதா நான் சொல்றது? ஹரிதாவா? ஹரிதா இருக்கீங்களா? என்ன பாயிண்ட்? எக்ஸ் உடைய ஏ பாயிண்ட் என்னமா இருக்கும்? ஏ கோஆர்டினேட் பாருங்க. இந்த எக்ஸ் உடைய வேல்யூனா இங்க இருந்து எனக்கு தெரியும். அதுதான் x1. நான் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன்ல. x1, 2.5. வெரி குட் மா. x1 ஏன் இது சொல்றதுக்கு இவ்வளவு தயங்கம்? எக்ஸ் உடைய வேல்யூ என்ன பாரு, அதான் x1. இங்க இருந்து இது வரைக்கும் இருக்குது எக்ஸ். இங்க இருந்து இது வரைக்கும் அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. அந்த கோஆர்டினேட் பாயிண்ட் எப்படி பண்ணணும்? கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில பிகினிங்லயே சொன்னேன். எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். அப்ப ஹரிசாண்டல் பாயிண்ட் ஒன்னு, vertical point. Horizontal point is x1, vertical point is 2.5. அப்ப தெரிஞ்சிச்சு இல்லையா? இது ஓபன் ரைட்வர்ட்ல இருக்கிறதுனால the parabola is open rightward. The parabola is open rightward. அப்ப ஓபன் ரைட்வர்ட்ல இருக்கனால what is the equation? General usually standard சொல்லுவோம். அதுதான் the standard equation சொல்லுவோம். That is called y squared is equals to 4ax. அப்போ இந்த இடத்துல ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. x1, 2.5. இப்போ இதுல இருந்து தெரிஞ்சிச்சு ஃபோக்கஸ் வந்து யூசுவலா எப்படி இருக்கும்? s of a, 0. Comparing this will get a is equals to 1.2. அப்போ y square உடைய வேல்யூ என்னன்னா 4 into 1.2 into x. 1.2 into 4 will get y squared equals to 4.8 into x. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் a parabola அழகா என்ன ஆச்சுன்னா y squared equals to 4.8x. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் சால்வ் ஆயிடுச்சு. முதல் கேள்வி அதுதான் கேட்டிருக்கான். Find the equation of the parabola. Equation of the parabola is y squared equal to 4.8x. ஏன்னா the focus is given. Focus is placed 1.2 meter from the vertex. அப்ப அந்த focus point எப்படி சொல்லணும்னா a, 0, 1.28. a உடைய வேல்யூ 1.2. யூசுவலா equation of the parabola is y squared equal to 4ax. a க்கு பதிலா 1.2 போட்டோம்னா will get y squared equal to 4.8x. The second question is depth. Depthனா இந்த x1 கண்டுபிடிக்கணும். vc. அதுதான் depth of the இது இல்ல அந்த சேட்டலைட். அதான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் தி டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ். அப்ப therefore நான் என்ன பண்றது? x1 கண்டுபிடிக்க என்ன பண்ணனும்னா a of x1, 2.5 lies on this parabola. இந்த parabola x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ போடுறீங்க. x க்கு பதிலா y க்கு பதிலா நான் 2.5, that is called 2.5 the whole square. 4.8 into x. Your x is x1. So 2.5 square பண்ணா will get 6.25, which is equals to 4.8 x1. Now your x1 is equals to 6.25.
divided by 4.8. சரிங்களா? டிவைட் பண்ணி பாருங்க. 625 divided by 48, which is equals to 1.3 meter. And the x1 is CV or VC. Your VC is equals to 1/3. Therefore, the answer is required depth of the satellite dish. சரிங்களா? அந்த டிஷ் இருக்குல்லையா, நம்ம அழகா பார்த்துருப்போம். டிஷ் பார்க்கும்போது தெரியும், உன்னுடைய ஃபோக்கஸ் அந்த ரிசீவர் வந்து மிடில்ல தான் இருக்கும், அந்த ஃபோக்கஸ்ல வச்சிருப்பான். மேல அந்த ஓப்பனிங் இருக்கு, டெப்த் ஆஃப் த இது மொத்தம் ஆழம், அந்த டிஷ்ஷுடைய ஆழம் என்ன, டெப்த் என்ன, அதுதான் வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் கால்ட் 1.3 meters. ப்ளீஸ் டேக் டவுன். 5 marks. கொஸ்டின் தான் பெருசு, சொல்யூஷன் இஸ் வெரி ஸ்மால். The next one. On lighting a racket cracker, on lighting a racket cracker, on lighting a racket cracker, ஆக்சுவலி இது டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே, ரைட்டா? அந்த டிஃபரன்சியேஷனை வச்சு தான் போட போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் ஒன்றும் நடத்தல. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இப்போ டிஃபரன்சியேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. டிஃபரன்சியேஷன்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை டிஃபரன்சியேஷன் பண்ணா அது பேர் ஸ்லோப்பு. சரிங்களா? நான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் முடிச்சுட்டேன்னா, இல்ல இல்லப்பா இன்னும் வரல. ரைட். ஸோ ரைட், ப்ளீஸ் லிசன். இப்போ இந்த டிஃபரன்சியேஷனை இங்க யூஸ் பண்ண போறோம். ஸ்லோப் ஆஃப் த ஸ்லோப் அப்படின்னு சொன்னா வில் கெட் dy by dx. இப்போ ரைட், நல்லா கவனிங்க. டேக் டவுன் த ப்ராப்ளம். ஆர் யூ ஆல் தேர்? Yes, sir. காவ்யா? எஸ். ரைட், எழுதிங்கம்மா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஒரு 5 mark கொஸ்டின்ஸ்க்கான பிகேவின்னு கூட சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம் கூட சொல்லலாம். ஆன் லைட்டிங் அ ராக்கெட் கிராக்கர், இதுவும் அடுத்த ப்ராப்ளம், ரெண்டுமே வந்து சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம்ஸ். ஆன் லைட்டிங் அ ராக்கெட் கிராக்கர், it gets projected in a parabolic path. It's get projected in a parabolic path. In a parabolic path. In a parabolic path. And reaches a maximum height of 4 meters. And reaches a maximum height of 4 meters. When it is 6 meters away, when it is 6 meters away, when it is 6 meters away, when it is 6 meters away from the point of projection, 6 meters away from the point of projection, finally it reaches the ground 12 meters away from the starting point. Finally it reaches the ground 12 meters away from the starting point. Find the angle of projection. Again, I'll repeat the question. On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meters when it is 6 meters away from the point of projection. Finally, it reaches the ground 12 meters away from the starting point. Find the angle of projection. Please listen. Hari Prasad இருக்கிறாரு. எல்லாம் தீபாவளிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. ஸோ ஹரி பிரசாத் இஸ் ஸ்டாண்டிங் ஹியர். இப்போ என்ன பண்றாரு, ஒரு ராக்கெட் ஒன்று விடுறாரு. சரிங்களா? இஸ் என்ன பண்றோம்னா ஒரு ராக்கெட். சரிங்களா? இஸ் லைட்னிங் அ ராக்கெட். நான் ஏற்கனவே சொன்ன இந்த ராக்கெட் வந்து என்ன பண்ணோம்னா நேரா போய் தலைக்கு மேலே விழாது. இட் வில் கோ லைக் திஸ். இப்படி போய் இப்படி வந்து விழும். இப்போ இந்த ராக்கெட் மேக்சிமம் ஹைட்டை ரீச் பண்ண பிறகு தான் அது கீழே விழும். அப்படியே திப்புன்னு கீழே வர மேக்சிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ன்னு வந்து கீழே வந்துடும். இப்படி போய் மேலே போய் அது பேரபோலிக் வேல வந்து விழும். சரிங்களா? நான் போட்டிருக்க டயக்ராம பாருங்க. இங்கேருந்து ஹரிபிரசாத் லைட் பண்ற ராக்கெட் நேரா போய் இங்க வந்து விழுது. இப்போ இங்க கொடுத்துக்கிற கண்டிஷன்ஸ் என்னன்னா, இதோட மேக்சிமம் ஹைட்டை கொடுத்துறாங்க. இது மேக்சிமம் ஹைட்டை நான் ரீச் ஆகும் போது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, which is equals to 4. எப்போ இது மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகுதுன்னா, இந்த ஹரிபிரசாத்ல இருந்து 6 மீட்டர் தள்ளி
நான் ராக்கெட் பண்றேன்னு வச்சுங்க, என்ல இருந்து ஒரு 6 மீட்டர் தள்ளி அது ஹைட்ல போகுது. அதுக்கப்புறம் அது அடுத்த டிஸ்டன்ஸ் தரையில கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து விழுந்துச்சுங்க, ஃப்ளோர்ல வந்து விழுந்துச்சு. இதனுடைய டோட்டல் இது கொடுத்துறான் which is equals to 12 meters. இப்போ நீங்க பார்க்கும் போதே தெரியுது இந்த ப்ராஜெக்ட் எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது. இது ஓப்பன் எப்படி இருக்கு பாரபோலா, இது பாரபோலா தெரிஞ்சிச்சு கொடுத்துட்டான். இட் இஸ் இன் a parabolic pathன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த பாரபோலா எப்படி இருக்கு? How it Open downwards. very good, open downward. அப்ப open downward you have to take the vertex 0,0. இது open downward. இப்பதான் இதுதான் வந்து axis, இது x, இது y. So now this is called a vertex. We can write this as 0,0. இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட். இங்க இருந்து பண்றாருல ராக்கெட்டை, இஸ் பிளேயிங் ராக்கெட் லைக் திஸ். ராக்கெட் விடுறாரு இங்க இருந்து. ஸோ ஹரிபிரசாந்த் விடுற ராக்கெட், பட் இங்க தான் பொசிஷன், ரைட்டுங்களா? இதனுடைய டோட்டல் ஹைட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4. இது பாத்தீங்கன்னா 6, இதுவும் 6, சரிங்களா? திஸ் இஸ் கால்டு 6, திஸ் இஸ் கால்டு 6. ஃபர்ஸ்ட் ஏ, இது ஏ டேஷ் ஆர் ஏ, இது ஏ, இது ஏ டேஷ்னு போட்டுடலாம். இப்போ ஐ வாண்ட் பாருங்க, இப்போ இது வந்து ஓப்பன் டவுன்வர்டுன்னு இருக்கு. இப்போ நீ யார் சொல்ல போறா? ஹரிபிரசாத்தே சொல்லுப்பா. வாட் இஸ் ஏ பாயிண்ட்? ஏ பாயிண்ட் என்ன வரணும் பாருங்க. ஈஸியா வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் பாயிண்ட்ஸ் ஆர் ஈஸிலி given in the problem. அப்படியே டயகிராம்ல வச்சு அப்படியே சொல்லிடலாம். வாட் இஸ் ஏ பாயிண்ட்? 6,-4 sir. வெரி குட். 6,-4. ஏன்னா இது 4th குவாட்ரண்ட்ல வருது. therefore I can take the coordinate as -4 ன்னு. இதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் ப்ராப்ளமே இல்லை. இது 4th வந்து 6,-4. இந்த பாயிண்ட் என்ன சொல்லலாம்? -6,-4. அவ்வளவுதான் தேர்ட் குவாட்ரண்ட். இப்போ ஏ உடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு, ஏ டேஷ் உடைய வேல்யூ தெரிஞ்சு, பின்னு வச்சுங்க, இதை பி பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து இந்த பாரபோலா ஓப்பன் டவுன்வர்ட். ஹியர் த பாரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். ஹியர் த பாரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்ட். வாட் இஸ் த ஈக்குவேஷன் காவ்யா? ஓப்பன் டவுன்வர்டு வெர்டெக்ஸ் 0,0. வாட் இஸ் த ஈக்குவேஷன்? சாதாரணமா அதை சொல்லலாம். அப்போ x² = -4ay. இந்த ஈக்குவேஷன்ல ஒரு பாயிண்ட் a of 6,-4 வந்து a of minus lies on the parabola. அப்ப a of 6,-4 lies on the parabola, lies on the parabola. சரிங்களா? அப்ப x² + y² equals to -4ay. x is 30² -4 into a into y value, which is equals to -4. So 36 is equals to 16a. A is equals to 36 by 16, which is equals to 9/4. அப்ப 9/4 அப்படியே வச்சுக்கலாமா? which is equals to 9/4. Your equation becomes 9/4. A உடைய வேல்யூ வந்து 9/4. Now equation of the parabola என்ன பண்ணலாம்னா, a க்கு பதிலா 9/4. x² equals to -4 into 9/4 into y. 4 cancel. அப்ப ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குது? x² equal to -9y. எனக்கு என்ன கேட்டிருக்கானா, ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். என்னன்னா, இந்த ராக்கெட் விடும் பொழுது ஒரு ஆங்கிள் போயிருக்கோம் இல்லையா? ஹரிபிரசாத் விட்டார் இந்த ராக்கெட்டை. when it was lightning, இது ஒரு சம் ஆங்கிள் ரைஸ் ஆயிருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் it will rise. அப்ப அந்த ஆங்கிள் என்ன எனக்கு தெரியாது. I am just taking that as theta. Our main aim is to find out what is the theta value. அப்ப அந்த தீட்டா என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்னா, we want the slope for that. எந்த பாயிண்ட்ல? B என்ற பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். B என்ற பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் இருக்கு, அதனால B. அப்ப என்ன பண்றேன்னா, I want to find out the slope. இவனுக்கு தெரியும் m is equals to tan theta. Everybody knows that. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆங்கிள் that is slope கண்டுபிடிக்கணும்னா, if angle of inclination is given, m is equals to tan theta. ஆனா டிஃபரன்ஷியேஷன்ல அது வந்து dy/dx. டிஃபரன்ஷியேஷன் டெரிவேட்டிவ். அப்ப இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா, x² பண்ணா 11th ஸ்டாண்டர்ட்ல எல்லாரும் படிச்சிருப்பீங்க டிஃபரன்ஷியேஷன். 2x -9 y is the function. y டிஃபரன்ஷியேட் பண்ணா we'll get dy/dx. we'll get dy/dx. அப்ப from this your dy/dx, which is equals to 2x divided by -9 or -2x divided by 9. இப்போ இதுதான் dy/dx. that is called slope. எனக்கு என்ன தேவைன்னா, dy/dx எங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? b என்ற பாயிண்ட்ல. இந்த b பாயிண்ட் என்ன இருக்கு? -6,-4. x க்கு பதிலா -6, y க்கு பதிலா -4. இப்போ இங்க எத்தனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? -2 into your x value is equal to -6 divided by 9. நீங்க இன்னும் ஃபெமிலியர் ஆயிடுவீங்க. எப்போ ஃபெமிலியர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னா,
உங்களுடைய 7th சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அதுல வந்து நீங்க இந்த மாதிரி நிறைய ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க. ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் த நார்மல். அப்போ ஸ்லோப்னா எந்த பர்டிகுலர் பாயிண்ட், இங்க தான் பி என்ற பாயிண்ட்ல தான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதனால அந்த பாயிண்ட் எடுக்கிறேன். எக்ஸுக்கு பதிலா -6 போடுறேன். வில் கெட் 18/9 which is equals to 18 minus 2x/9 which is equals to 18/9. Sir, No, 12/9. sorry, 18 போட்டா -12/9 which is equals to 4/3. அப்போ இதுவும் ஸ்லோப் தான், இதுவும் ஸ்லோப் தான். tan theta ஸ்லோப் தான். அப்போ this is also m, your tan theta is also m. Comparing these two, m is nothing but எனக்கு தேவை angle of inclination. I want to find out the angle of projection. அப்போ நான் என்ன பண்றேன், கம்பேர் பண்றேன். tan theta is equals to your slope value is equals to 4/3. We want to find out the projection, and theta is nothing but the angle of projection. For angle of projection, the tan அப்படிங்க போனா tan inverse of 4/3. That is the answer. நீங்க ஆன்சர் கூட ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் θ இஸ் ஈக்குவல்ஸ் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. சோ ஃபார் என்னென்னமோ கேட்டான், ஹைட் கேட்டான், டெப்த் கேட்டான், ஃபோக்கஸ் கேட்டான், எல்லாமே கேட்டான். இங்க என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஒரே ப்ராப்ளம், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்னா அது இந்த ப்ராப்ளம் தான். மறுபடியும் சொல்லித்தரேன், கவனிங்க. சோ இங்க என்ன பண்றான், ஒருத்தர் என்ன, நம்ம ஹரிபிரசாத் ராக்கெட்டை விடுறாரு. ராக்கெட் விடும் பொழுது ஒரு ஆங்கிள் போகுது. அந்த ஆங்கிளை தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, இது இவரை விட்டு 6 மீட்டர் தள்ளி போகும்போது மேக்சிமம் ஹைட்டை ரீச் ஆகுது. அந்த மேக்சிமம் ஹைட் தான் 4ன்னு கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு 6 மீட்டர் தள்ளி அங்க விழுது. மொத்தம் டோட்டல் டிஸ்டன்ஸ் பில இருந்து ஏ வரைக்கும் பாத்தீங்கன்னா 12. அப்ப இந்த சைடு ஒரு 6, அந்த சைடு ஒரு 6, மேக்சிமம் ஹைட் 4. இப்ப நான் வெர்டெக்ஸ் என்ன பண்றேன், ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்குன்னா மேல இருக்கிறதா வெர்டெக்ஸ் v of 0,0 எடுத்துட்டேன். இது பார்க்கிறதுக்கு ஓப்பன் டவுன்வர்ட்ல இருக்கனால அந்த ஈக்குவேஷனை வந்து x² - 4ay எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் பாயிண்ட் எடுக்கலாம். ஒன்னு வந்து a of 6, -4, இன்னொன்னு வந்து b of -6, -4. எனக்கு இந்த தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அட் b பாயிண்ட். எனக்கு தேவை இப்ப ஏவை அந்த ஃபோக்கஸை கண்டுபிடிக்கிறதுக்கு a of 6, -4 lies in the parabola. x-க்கு பதிலா 6, y-க்கு பதிலா -4 போட்டா a உடைய வேல்யூ 9/4. ஏவை எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணா x² = 9y ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலான்னு கிடைக்குது. எனக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 2x is equals to -9 into dy/dx. அதுல இருந்து ஸ்லோப் dy/dx ஸ்லோப், அதுதான் m -2x/9. எங்க எனக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், -6, -4 பாயிண்ட்ல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா your slope m = 4/3. எனக்கு ஸ்லோப் கேட்கல, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸ்லோப்புக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, tan θ. எங்க ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தேவைன்னா ஸ்லோப் m = tan θ. அப்ப m க்கு பதிலா tan θ போட்டா which is equals to 4/3. θ உடைய வேல்யூ tan inverse of 4/3. Please take down. So the next is also very important problem. எழுதுங்கப்பா. ஃபுல்லாவே எனக்கு பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் தான் போட்டுருக்கும். ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். The next one. Very important one. Next one is also. Assume that finished. Assume that water issuing from the end of a horizontal pipe. Assume that, question நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணலாம். Assume that, are you all finished the problem? Shall I dictate? Yes, sir. Yes. Right, ma. Assume that நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம், சரிங்களா? Assume that water issuing from the end of a horizontal pipe 7.5 meters. Assume that water issuing from the end of a horizontal pipe 7.5 meter above the ground. 7.5 meter above the ground describes a parabolic path. Describes a parabolic path. Describes a parabolic path. The vertex of the parabolic path
the vertex of the parabolic path is at the end of the pipe. So உங்களுடைய புக்ல question number 8 இது actually. Right? At the end of the pipe. At a position 2.5 meter below the line of the pipe. At a position 2.5 meter below the line of the pipe. Below the line of the pipe. The flow of water has curved outward. The flow of water curved outward 3 meter beyond the vertical line. 3 meter beyond the vertical line. Through the end of the pipe. How far beyond this vertical line? How far will this vertical line will be water? Will the water strike the ground? மறுபடியும் நான் சொல்றேன் கவனிங்க. எடுத்தோனே சொல்லிட்டோம் அசியூம்னு. நீங்க கண்டிப்பா கண்ண மூடி யோசிச்சு தான் பார்க்கணும். ஓகேவா? Assume that water issuing from the end of a horizontal pipe 7.5 meter above the ground describes a parabolic path. The vertex of the parabolic path is at the end of the pipe at a position 2.5 meter below the line of the pipe. The flow of water has curved outward 3 meter beyond the vertical line through the end of the pipe. How far beyond this vertical line will water strike the water? First உங்களுக்கு பிராக்டிகலா நான் டிஸ்கிரைப் பண்றேன். பாருங்க, இதுதான் வந்து ஒரு பைப், வாட்டர் பைப். சரிங்களா? நல்லா அழகா வரைஞ்சீங்களே. This is called a water pipe. நம்ம எல்லாம் மோட்டர் செட்லாம் பார்த்துருப்பீங்க. தண்ணி இங்க தான் வருது. சரிங்களா? இதுல இருந்து தண்ணி வாட்டர் பைப். This is called water pipe. வாட்டர் பைப் இதுதான் கிரவுண்ட் லெவல். இது கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த வாட்டர் பைப் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, எவ்வளவு கொடுத்துருக்காமா? யாரும் சொல்ல முடியுமா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பாருங்க. From the ground, the horizontal pipe is there. 7, very good. That describes the horizontal pipe 7.5 meter from the ground. அடுத்து நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. The vertex of the parabola path is at the end of the pipe. இதுதான் vertex. இந்த பைப் இருக்கு இல்லையா? இந்த பைப் தான் vertex. இப்போ இந்த பைப்ல இருந்து தண்ணி வெளியே வருது பாத்தீங்களா? இது வந்து ஒரு பாராபோலா மாதிரி போகுது. இந்த தண்ணி வருது இல்லையா? It should be in the parabolic path. இப்படி வருது. சோ தண்ணி உங்க எல்லாருக்கும் நீங்க மோட்டர் பம்ப் செட்ல போய் குளிச்சிருப்பீங்க தோட்டத்துல எல்லாம். இல்லைன்னா கூட நீங்க சாதாரண வீட்டுல இருக்கும்போது ட்ரை பண்ணாலும் இப்படிதான் ஒரு பைப் இருந்தா வருதுன்னு வச்சுங்க தண்ணி. அடுத்து நான் சொல்லிட்டான், at a position of 2.5 meter below the line of the pipe. பாருங்க, இது டோட்டல் 7.5. இந்த பைப்ல இருந்து 2.5 மீட்டர் ஹைட் கீழே வரும் பொழுது பாருங்க, இங்க ஒரு லைன் போட போறேன். இந்த பொசிஷன் ஆஃப் த ஹைட் ஆஃப் த வாட்டர் என்ன? இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஹைட், அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அதனுடைய ஹைட் என்னன்னு கொடுத்து பாத்தீங்கன்னா, the flow of water has curved out 3 meter beyond the vertical line. இங்க இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் 3. கீழே போய் உள்ள தண்ணி, நான் சொல்றது விளங்கிச்சா? நல்லா கிரியேட் பண்ணுவேன். தண்ணி ஃபோர்ஸா வருது. இந்த ஹைட் 2.5 மீட்டர்ல இருக்கும் பொழுது இது எந்த இடத்துல வந்திருக்கு? தண்ணி வெளியில வர தண்ணி ஃப்ளோ அவுட் சைட் த பைப் இந்த பொசிஷன்ல வந்திருக்கு. அதுதான் 3. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் தெரியுமா? How far beyond this vertical line will water strike? இங்க இருந்து இது வரைக்கும் இந்த பாயிண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட்ல அமைச்சிருக்கு இல்லையா? இதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல வந்து விழும் போது எனக்கு ஹைட் என்னன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான், பைப்புடைய ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் வந்து 7.5. இன்னொன்னு மென்ஷன் பண்ணிட்டா, அந்த பைப் தண்ணி வருதுல ஓப்பனிங், அந்த எண்ட் ஆஃப் த பைப், அதுதான் வந்து வெர்டெக்ஸ். தண்ணி கொட்டுறது பாராபோலாவா கொட்டுது, பாராபோலா மாதிரி இருக்குது. இட் ஷுட் பி லைக்ஸ் a பாராபோலா. இப்போ என்ன கேட்டுனா, இந்த ஹைட் வந்து 2.5 மீட்டர் பிலோல இருக்கு. பைப்ல இருந்து கீழே 2.5 வரும்பொழுது அந்த தண்ணி எந்த பொசிஷன்ல 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. when the height வந்து 7.5ல இருக்கும் பொழுது
இது கிரவுண்ட்ல போய் ரீச் ஆகும். அதான் 7.5 தான் டிஸ்டன்ஸ். அப்போ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் அண்ட் த பைப் லெவல்? அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஹவ் ஃபார் பியாண்ட் திஸ் வெர்டிகல் லைன் வில் வாட்டர் த ஸ்ட்ரைக்? இதுல இருந்து இது வரைக்கும். இப்போ நான் டயக்ராம் அழகா போட்டுட்டதுல இப்போ உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லிட்டேன். இப்போ ஒரு கேள்வி, காவியா சொல்றீங்களா? இந்த பேரபோலா எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? நான் டயக்ராம் வரையணும், எப்படி வரையணும்? எந்த பொசிஷன்ல வரலாம்? ஓபன். காவியா இருக்கீங்களா? Are you there, Kavya? Kavya is there. Ritika, இருக்கீங்களா? அன்னபூர்ணி is there. Girls யாருமே இல்லையா? Downwards. Very good. Open downward. அப்போ இந்த வெர்டெக்ஸ் கிளீனா கொடுத்துட்டான். இதுதான் ஓப்பன் டவுன்வர்ட். இப்போ இந்த தான் வந்து இது அந்த வாட்டர் பைப் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்டு. ஸோ அதுக்கு நேரா ஆக்சிஸ் நான் உருவாக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் கால்டு தி ஆக்சிஸ். இப்போ இதுதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் இஸ் 0,0. இதை ஒன்றும் மாற்ற முடியாது. புரியுதுங்களா? இதுதான் பைப்புடைய எண்டு. தண்ணி இங்க கொட்டுது. டோட்டல் ஹைட் வந்து எனக்கு சொல்லியாச்சு. இதுல இருந்து இது வரைக்கும் உன்னுடைய ஹைட் இல்ல எவ்வளவு கொடுத்துருக்கான்? ஹைட் 7.5. ஸோ திஸ் இஸ் கால்டு, இது எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ் வச்சுங்க. இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய டோட்டல் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 7.5. இந்த பைப்ல இருந்து ஒரு 2.5 மீட்டர் கீழே தள்ளி வரும்பொழுது இந்த தண்ணி ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 3. அப்ப இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். இப்ப இதனுடைய ஹைட் தெரிஞ்சிச்சு 7.5. ஆனா இதனுடைய வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஐ டோன்ட் நோ. சோ இது எக்ஸ்ல இருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் as x1. இது A, இது B, இது C. I can put the C point. இப்ப now from the boys side, what is C point? From the boys side, boys sideல C point என்ன இருக்கும்? 3, -2. Very good தம்பி. The horizontal value 3, -2.5. Girls side, what is B? Annapurni, Kavya, இருக்கீங்களா? What is the value of B? Coordinate of B. What is the the distance, vertical distance and horizontal distance? Vertical distance total height. இதுதான் கிரவுண்ட், இதுதான் G, இதுதான் கிரவுண்ட். அப்ப அதுதான் கண்டுபிடிக்கணும். x1 கண்டுபிடிச்சிட்டாலே the problem is over. That is the formula இல்லையா? The water strikes the ground from beyond the vertical line. அதுதான் அந்த x1 தான் அது. Come on girls, நீங்க சொன்னாதான் போவேன், நான் இல்ல போக மாட்டேன். Anyone from girls side, what is B point? 7.5 sir. Very good ma, very good ma. x1, -7.5. Good. அப்போ we have 2 points lies on this parabola. One is called B, another one is called C. C ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வேல்யூ இருக்கு, B க்கு இல்ல. இப்போ this parabola. Parabola is a open downward. Parabola so far நிறையவே open downwardல தான் போட்டோம்ல, open downward. இது open downwardல இருக்கனால the equation is x squared equals to -4ay. First you consider C of 3, -2.5 lies on this parabola. Lies on the parabola. அப்ப இது எப்படின்னா x க்கு பதிலா 3 square 9 -4 into a into y, which is equals to -2.5. 9 is equals to 10a. A is equals to 9 by 10. We'll get a is equals to what? 9 by 10. So substitute a is equals to 9 by 10 in the equation. We'll get the equation of parabola. Your equation of parabola is y squared. This becomes equation of parabola. Your equation of parabola is y squared is x squared is equals to -4 into 9 by 10 into y. Okay, so it will go 2 times, it will go 5 times. So therefore x squared is equals to -18 by 5y. அப்ப equation of the parabola. In the flow of water flows இல்ல, அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிற இதுக்கு வந்து என்ன பேர்? ஒரு பேரபோலாக்கு ஈக்குவேஷன்னா x square equal to -18.5. That is not my question. My question is what is x1? அந்த x1 தான் the water strikes the ground. How far beyond the vertical line will the water strike the ground இல்லையா? அப்போ the water strike எங்க எவ்வளவு தூரத்துல இது போய் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 2.5 ஹைட்ல இருக்கும்போது the distance, the length of the water flows is 3. அதே ஹைட் 7.5 இருக்கும்போது what is the water flow? அதுதான் x1. அப்போ b of x1, -7.5 lies on this parabola. அப்போ x பதிலா I can put x1 square -18 by 5 into -7.5. Okay, 7.5ல
it will go minus 1 time, right, which is equals to 1.3, minus into minus plus 18 into 1.3, which is equals to 1.5, 1.5. So 18 into 1.5, which is equals to minus into minus plus 18, 1.5 3 by 2 போடலாம். 2 வந்து 9 times போகும். x1 squared is equals to 27. We want to find out x1, which is equals to square root of 27. I can write this as 3 root 3. ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த கிரவுண்டை ரீச் பண்றதுக்கு கிரவுண்ட் லெவல்ல போய் படுற அந்த தண்ணி வாட்டர் பைப் வழியா வருது இல்லையா, அது இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த வெர்டிக்கல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து அங்க போய் ரீச் ஆகிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் தள்ளி தண்ணி போய் விழுது, அவ்வளவுதான் கொஸ்டின். இந்த பைப்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இந்த இது போய் கிரவுண்ட்ல ரீச் ஆகுது, அதுதான். அப்ப தேர்ஃபோர் நான் என்ன சொல்லலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னா, the water strikes the ground. எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி strikes the ground 3.3 meter beyond the vertical line. vertical lineல இருந்து 3.3 தள்ளி விழுது. எவ்வளவு தூரம் தள்ளி, இதுதான் ஆன்சர். இன்னொரு தள்ளி சொல்லித்தரேன், கவனிங்க. a flow of water pipe, assume that water is issuing from the end of a horizontal pipe. நான் முதல்ல இந்த டயக்ராம் போட்டு காமிச்சிட்டேன். இந்த பைப்ல இருந்து தண்ணி வருது. இது கிரவுண்ட்ல இருந்து இந்த பைப் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னா 7.5 மீட்டர் ஹைட். இந்த ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தா, என்ன கண்டிஷன்னா, இந்த பைப்ல இருந்து 2.5 மீட்டர் ஹைட் இருக்கும் பொழுது இந்த தண்ணி எவ்வளவு தூரம் போய் விழுதுன்னா 3 மீட்டர் தள்ளி விழுது. அதே போல இந்த ஹைட் கிரவுண்ட்ல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 மீட்டர். இந்த 7.5 மீட்டர் வரும் பொழுது இது எங்க போய் கிரவுண்ட்ல ரீச் ஆகும், இந்த தள்ளி விழும். இந்த தண்ணி விட நான் ஃபோர்ஸ் மோட்டரை போட்டேன். மோட்டர் போட்ட உடனே இந்த தண்ணி வந்து கிரவுண்ட்ல விழுவதற்கான டிஸ்டன்ஸ் என்ன, அந்த எண்ட் ஆஃப் த பைப்ல இருந்து, அதாவது ஆக்சுவலி இந்த எண்ட் ஆஃப் த பைப், இதுதான் வெர்டெக்ஸ். இதுல இருந்து இது வரைக்கும் தள்ளி, இது கூட சொல்லக்கூடாது, நான் இது தப்பு. இதுல இருந்தா இது வரைக்கும் தான். திஸ் இஸ் கால்டு x1 நம்ம எடுத்தோம். இதை தான் கேட்டிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிப்பதற்கு இந்த ரீசன் இது கொடுத்தாதான் நான் இதை கண்டுபிடிச்சிக்க முடியும். 2.5ல இருக்கும் பொழுது அதனுடைய ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 3. இது 7.5ல இருக்கும் பொழுது வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்? நான் இப்போ அது வந்து நான் பேரபோலிக்கா ஒரு ஃபார்ம்ல ஒரு டயக்ராம் வரையும் பொழுது வெர்டெக்ஸ் 0,0ன்னு எடுத்துக்கிறேன். ஹைட் வந்து அந்த பைப் தான் பைப். திஸ் இஸ் கால்டு பைப். இந்த பைப்புடைய எண்டு தான் இது. இதனுடைய ஹைட் வந்து 7.5. இந்த தண்ணி 2.5 மீட்டர் ஹைட் குறையும் பொழுது அது 3 ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸா இருக்கு. அப்ப 7.5ல இருக்கும்போது வாட் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்? தட் இஸ் த கொஸ்டின். அப்ப இட் லுக்ஸ் லைக் திஸ். இட் ஷுட் பி எப்படி இருக்கு, பேரபோலிக் பாத்ல இருக்கு. அதுவும் எப்படி இருக்கு, ஓப்பன் டவுன்வர்ட். அதனால y x squared equal to -4ay. இப்ப ரெண்டு பாயிண்ட் இந்த பேரபோலால இருக்கு. ஒன்னு வந்து c of 3, -2.5 அண்ட் இன்னொன்னு வந்து b of x1, -7.5. ரெண்டுமே தெரிஞ்ச பாயிண்ட் எதுனா 3, -2. அதை பாடுறோம். அப்ப c of 3, -2.5 lies on the parabola. அப்ப x க்கு பதிலா 3 போடுற, y க்கு பதிலா -2.5 will get a by 9/10. அப்ப required equation எப்படி மாறுது அப்படின்னா x squared equals to a -18/5y. again the b point lies on the parabola. b என்ற பாயிண்ட் என்னது, 7.5, x1, -7.5. அதை சப்ஸ்டியூட் பண்ணா will get x1 square equal to 25. x1 உடைய வேல்யூ வந்து 3 root 3. அப்ப அதுதான் டிஸ்டன்ஸ். அந்த x1 தான் டிஸ்டன்ஸ். அப்ப என்ன சொல்லலாம், the water strikes the ground 3.3 root 3 meter beyond the vertical line. That is the answer. Okay, please take down. Very important. Superstar. 3 stars இருக்கு பாருங்க. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் போட்டேன் இல்லையா. So any doubts in this? Any doubts, boys and girls? No, sir. Okay, Bob. Please take down quickly. Still we have some problems left out in this practical problems, real life problems in parabola. So we'll do it next class. So before that, please take down one do it yourself problem, DIY problem. You just try it at home and come for the next class. Be prepared. So the practical problem, இன்னைக்கு போட்ட ப்ராப்ளம்ல கண்டிப்பா ஷியரா இன்னும் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம எலிப்ஸுக்கு போக போறோம். ஸோ அதனால வந்து தயவுசெய்து இப்போ நான் ஒரு கொடுக்குறேன், அந்த டிஒய் ப்ராப்ளம், டிஐஒய் ப்ராப்ளம், டூ இட் யுவர் செல்ஃபா நீங்க எடுத்துக்கலாம். யூ ஜஸ்ட் ட்ரை இட் அட் யுவர் ஹோம். ஓகே, பாருங்க. எ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்
please take down. With this, we'll stop today. In the problem, with this, we'll stop. A reflecting telescope as a parabolic mirror. A reflecting telescope as a parabolic mirror for which the distance from the vertex is 9 meters. Is 9 meters. If the distance across the top of the mirror, is 160 centimeter. அதாவது top of the distance acrossனா the diameter. நான் first some headlight problem போட்டல அதே போல தான். The top of the mirror is 160 centimeter. How deep is the mirror at the middle? சரிங்களா? ஆனா அங்க என்ன கேட்டிருந்தாங்க, focus. உன்னுடைய reflecting உன்னுடைய headlight ப்ராப்ளத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, find the position of the bulb னு கேட்டிருந்தான். அதான் focus கேட்டிருந்தான். இங்க என்ன பண்றோம்னா depth of the mirror அப்படின்னு கேக்குறாங்க. A reflecting telescope as a parabolic mirror for which the distance from the vertex to the focus is 9 meters. புரியுதுங்களா? அப்ப வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ்க்கு 9 meters. அப்போ ஃபோக்கஸ் எப்படி போலாம்னா 9,0. வெர்டெக்ஸ் 0,0. டயாமீட்டர் கொடுத்துறாங்க which is equals to 160 centimeter. இது இந்த ஆக்சிஸ்ல கட் பண்ணும்போது பாதியா டயாமீட்டர் ரேடியஸ் பாதியா 160 எப்படி போடலாம்? 80 பிரிச்சுக்கலாம். எனக்கு தேவை டெப்த். வெர்டெக்ஸ்ல இருந்து இந்த பேஸ் லைன் வரைக்கும், அதாவது நடுவுல விசின்னு வச்சுக்கலாம். இப்ப ஏ பாயிண்ட் எப்படி எடுக்கலாம்? எனக்கு இந்த விசியை x1 வச்சுப்பீங்க, x1, 80 எடுத்துக்கலாம். அதே போல b எப்படின்னா x1, -80. இப்ப இது ஓப்பன் ரைட்வர்ட். வாட் இஸ் ஓப்பன் ரைட்வர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பாராபோலா? ஓப்பன் ரைட்வர்ட். கம் ஆன், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். y square is equal to 4ax. அந்த சம்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ண x1, 80 சப்ஸ்டிட்யூட் பண்ணா a கிடைக்கும். ஏவை கண்டுபிடிச்சு சாரி, ஏ ஆல்ரெடி கிவன். ஏ உடைய வேல்யூ என்னது? 9. ஆமா, ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு vf vertex. எடுத்து போட்டு நீங்க கண்டுபிடிச்சு எடுத்து வந்தீங்கன்னா யூ கேன் கெட் த x1. ஓகேவா? x1, 80. ஸோ யுவர் ஒய்க்கு பதிலாக 80 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக x1 போடுங்க, அண்ட் ஏக்கு பதிலாக விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 9 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான் இல்லையா? அதை சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா எவ்வளவு மாறிடும்? 900 centimeter. அதை மாத்தி போட்டு எடுத்துறாங்க. With this we'll stop. We'll continue the next class. Still we have some important problem. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேபிள் சஸ்பென்ஷன் கேபிள் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. இன்னொன்று சில இன்டெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் நான் போட வேண்டியது இருக்கு. ஓகே, எனி டவுட்ஸ்? I'm going to wind the class now, please. Okay, with this we'll stop. Any doubt, ma? Doubts irka? We'll stop. We'll see you in the next class. Thank you very much. Good night. Take care. Okay. So we'll meet at the next Zoom meeting. Bye. Thank you, sir. Thank you, sir.